சாந்தி. எல்லோரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா? 25/1/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, இந்த படைப்பு அல்லது உலகமே துக்கமானது, இதிலிருந்து நஷ்டமாக ஆகுங்கள். புது உலகத்தை நினைவு செய்யுங்க. புத்தி யோகத்தை இந்த உலகத்திலிருந்து விலக்கி புது உலகத்தின் பக்கம் செலுத்துங்க. துக்கம் நிறைந்த உலகம் ஆயிடுச்சு இப்ப. ஸோ இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு துக்கம் அதிகமாயிடும். எந்த அளவுக்கு இந்த உலகத்தின் மீது பற்று வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகம் உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அதனால தான் பாபா சொல்றாரு, இந்த பழைய உலகத்தை மறந்துட்டு சுகம் நிறைந்த புது உலகத்தையே நினைவு செஞ்சுட்டு இருங்க. ஏன்னா அங்கதான் நீங்க போறீங்க. அதனால புத்தி யோகத்தை இந்த உலகத்திலிருந்து விலக்கி புது உலகத்தின் பக்கம் செலுத்துங்க. ஒரு சிலர் ஒரு சில நாடுகளுக்கு போகும் பொழுது அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி நடத்தும். இங்க ஒரு வேலை சொல்லி அங்க போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு வேலை, ஒட்டகம் மேய்க்கிறது, அந்த மாதிரி வேலை கொடுக்கும் பொழுது அவங்க அங்கிருந்து இங்க எப்படா தப்பிச்சு வர முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வழியில வர்றதுக்கு அதே அப்ப அந்த தாய்நாட்டுக்கு வரணும்ன்ற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அங்க என்ன கிடைச்சாலும் சரி, முதல்ல எப்படிடா அங்க இருந்து வரணும், எனக்கு சம்பளமே தேவையில்லை, எப்படியாவது வந்துடணும் அப்படி. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அந்த அந்த நாடே அவங்களுக்கு ஒரு பெரிய நரகமா மாறிடுது. அந்த மாதிரி பாபா சொல்றார், ஒட்டுமொத்த உலகமே இப்ப அப்படிதான் இருக்குது. நம்மளுடைய தாய்நாடு சொர்க்கம் தான். ஸோ அதன் பக்கம்தான் உங்க புத்தி இருக்கணும். பழைய உலகத்துல இருந்து புத்தியை நீக்குங்க. இந்த துக்கம் நிறைஞ்ச இந்த உலகம் சிந்தனையில இருக்கக்கூடாது. எப்படா இதை விட்டு போகணுன்றதான் உங்க மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் கூப்பிட்டோன்னே டக்குன்னு ஓடி போயிடுவீங்க. ஆனா தினம் தினம் இது உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்தணும். காலைல எழுந்திரிச்ச உடனேவும் சரி, தூங்க போறதுக்கு முன்னாடியும் சரி. ஸோ அந்த அந்த ஞாபகம் திரும்ப திரும்ப நினைவு செய்யறதுதான் உங்களை இங்க இருந்த பற்றில இருந்து விலக்கி வைக்கும். கேள்வி: கிருஷ்ணபுரிக்கு போகணும்னா அதுக்கு நீங்க என்ன முயற்சி செய்யணும், மற்றவங்களையும் செய்ய வைக்கணும்? பதில்: இந்த கடைசி பிறவியில மட்டும் எல்லா விகாரத்தையும் விட்டுட்டு தூய்மை ஆகணும், மற்றவங்களையும் தூய்மை ஆக்கணும். அதுதான் கிருஷ்ணபுரிக்கு போறதுக்காக நீங்க பண்ண வேண்டிய முயற்சி. தூய்மை ஆகிறது தான் துக்கதாமத்துல இருந்து சுகதாமத்துக்கு போறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறது. ஏன்னா இது அழுக்கான உலகம். இதுல இருந்து புத்தியை நீக்கிட்டீங்கன்னா புது சத்தியுக உலகத்துக்கு போயிடுவீங்க. அப்படிங்கிற இந்த நல்ல செய்தியை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. சூப்பர் இல்லையா? தூய்மை, அதுவும் கடைசி பிறவி தெரிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாமே நிச்சயத்தின் ஆதாரத்துலதான் இருக்குது. ஸோ இப்பவும் தூய்மை இழக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா சொல்றாரு இது கடைசி பிறவின்றதுல நிச்சயம் இல்லை. பாபா சொல்றாரு மரணம் எதிரிலே இருக்குதுன்றதுல நிச்சயம் இல்லை. அதனாலதான் அப்ப நிச்சய புத்தி உள்ளவங்க தான் வெற்றி அடைறாங்க. அப்ப திடீர்னு உலக அழிவு ஏற்படும் போது பயப்படுவாங்க, அப்படியே துடிப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்? ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா சொல்றத கண்ணை மூடி நம்பிட்டு தூய்மை தூய்மை தூய்மை. நம்மளும் தூய்மையா இருக்கணும், மற்றவங்களும் தூய்மையா இருக்கணும். இதே தான் இருக்கணும். ஒரு தீப்பிடிச்சு எரியிற வீட்டுல இருந்து காப்பாத்துற அதே மனநிலை இருக்கணும் நீங்க மற்றவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கும்போது. அந்த ஆத்மா எப்படியாவது காப்பாற்றணும் இல்லையா? அந்த ஆத்மா வெளியே வரவே பயப்படுது. பட் எப்படியாவது அதுக்கு புரிய வச்சு எடுத்துட்டு வரணும், யோக சக்தியின் மூலமாக எடுத்துட்டு வரணும் அப்படின்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது தூய்மையாக்கணும், இல்லையா? இந்த விகாரத்தை விட வைக்கணும். அது மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்து நீங்க சுகதாமத்துக்கு போறதுக்கான வழி, இல்லையா? எந்த அளவுக்கு என்ன சொல்றது, இப்ப ஒரு சில நோய்க்கு ஒரு சில சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவார், இல்லையா? கோல்டுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி. ஸோ அந்த டைம்ல அதை சாப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து வெளியே வராம இருக்கிறதுக்கான வழியை நீங்களே தேடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னா அதாவது நீங்க விடணும். அதே மாதிரியே இங்க
விகாரம் இருக்கிற வரைக்கும் துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். துக்கதாமத்துல நீங்களும் இருந்துகிட்டே இருப்பீங்க. அதனால விகாரத்தை விட்டுருங்க, சுகதாமத்துக்கு வந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப அழுக்கான உலகம். அந்த தூய்மையான புது உலகம் பற்றி மறந்துட்டதுனால இது அழுக்கான உலகம்னு உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அதனால புத்தியை இதுல இருந்து நீக்கிட்டீங்கனாலே அந்த புத்தம் புது தூய்மையான சத்தியுகத்துக்கு போயிடுவீங்கன்ற விஷயத்தை எல்லோருக்கும் சொல்லுங்க, எல்லோருக்கும் கொடுங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் போட்டி போறாம, எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதம். இது ஒரு உலகமா இல்லையா? அதனால இந்த பிரச்சனையே இல்லாத ஒரு உலகம் வந்துட்டு இருக்குது. அங்க வரணும் அப்படின்னா இந்த உலகத்துல புத்தியை கட் பண்ணிட்டு புது உலகம் எப்படி இருக்குன்னு இறைவன் சொல்லிட்டு இருக்கிறாரு, அதை நினைவு செஞ்சுக்கிட்டு இருங்க. அப்பாவை நினைவு செஞ்சு தூய்மை ஆகுங்கன்ற செய்தியை எல்லோருக்கும் கொடுங்க. பாடல் எனக்கு உதவி அளிப்பவரே. ஓம் சாந்தி. இந்த பாட்டுல குழந்தைங்க பாபா அப்படின்னு சொல்றாங்க. எந்த குழந்தைங்களுக்கு இப்ப சுகம் கிடைச்சிட்டு இருக்குதோ, சுகதாமத்துக்கான வழி கிடைச்சிட்டு இருக்குதோ, அந்த குழந்தைங்களுடைய புத்தி எல்லையற்ற தந்தை பக்கம் போயிடுது. பாபா முழுமையா சொர்க்கத்தின் 21 ஜென்மத்துக்கான சுகத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சுகத்தை கொடுக்கறதுக்காக சுயம் தந்தையே வந்து அறிவுரை கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த உலகம், அதாவது இத்தனை மனிதர்களாலும் ஒண்ணுமே கொடுக்க முடியாதுன்னு புரிய வைக்கிறார். ஏன்னா இது எல்லாமே படைப்பு தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகள். படைப்பாகிய ஒருவர் மற்றவருக்கு சுகத்தின் ஆஸ்தியை எப்படி கொடுக்க முடியும்? சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பா படைப்பவராகிய தந்தை ஒருவர் மட்டுமே. இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர்னு வேற எந்த மனுஷனும் கிடையாது. ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான் சுகத்தின் வள்ளல், சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு எல்லாருமே மறந்துட்டாங்க. இப்ப நரகத்துல துக்கம் இருக்குது. சரி, இப்ப ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான் சுகத்தின் வள்ளல், சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல். ஆனா இப்ப எப்படிப்பட்ட சுகத்தை கேக்குறாங்க? சொர்க்கத்துல மிகுந்த சுகம் இருந்துச்சுன்னே எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்ப நரகத்துல துக்கம்தான் இருக்கு. அதனால கண்டிப்பா தந்தைக்கு தான் அனைத்து குழந்தைகளின் மீதும் கருணை ஏற்படும். படைப்பின் படைப்பு கர்த்தாவை நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. இருந்தாலும் அவர் யாரு, அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இறைவன் கிட்ட இருந்து நமக்கு துக்கம் கிடைக்காது. அவங்களுக்கு சுகம் சாந்தி கிடைக்கிறதுக்காகத்தான் அவரை நினைவு செய்யறாங்க. கண்டிப்பா ஏதோ பலனை எதிர்பார்த்துதான் பக்தர்கள் பகவானை நினைவு செய்யறாங்க. துக்கமா இருக்கிறதுனால சுகம் சாந்திக்காக இறைவனை நினைவு செய்யறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான். மற்றபடி எல்லைக்குட்பட்ட அல்ப காலத்துக்கான சுகத்தையோ ஒருவர் மற்றவருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பக்தர்கள் எல்லோரும் ஒரு பகவானை தான் கூப்பிடுறாங்க. கண்டிப்பா பகவான் அனைவரையும் விட உயர்ந்தவர், அவருடைய மகிமையும் உயர்ந்தது. அதனாலதான் கண்டிப்பா மிகுந்த சுகம் கொடுக்கக்கூடியவராய் இருப்பாரு. தந்தை ஒருபோதும் குழந்தைங்களுக்கோ உலகத்துக்கோ துக்கம் கொடுக்கவே முடியாது. நீங்க சிந்தனை செய்யுங்க, நான் என்ன துக்கம் கொடுக்கறதுக்காக இந்த படைப்பு, அதாவது உலகத்தை படைக்கிறேன்? நான் படைக்கிறதே சுகத்தை கொடுக்கறதுக்காக தான். இருந்தாலும் இந்த டிராமா சுகம் துக்கத்தினுடையதாக உருவாக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள்
அதிகமா துக்கப்படுறாங்க. எப்ப புது உலகம் புது படைப்பு ஏற்படுதோ அப்பதான் அதுல சுகம் கிடைக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். பழைய உலகத்துல துக்கம் ஏற்படுது, அனைத்தும் பழையதாகி உளுத்து போயிடுது. முதலில் நான் எந்த படைப்பை படைக்கிறேனோ அது சதோ பிரதானம்னு சொல்லப்படுது. அந்த நேரம் எல்லா மனுஷங்களுமே எப்பவுமே சுகமா தான் இருப்பாங்க. அந்த தர்மம் இப்ப மறைஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த சுகத்தை பற்றிய எண்ணமே யாருடைய புத்தியிலும் இல்லை. பாபா சொல்றாரு, குழந்தைங்களுக்கு யாருக்கு சுகதாமத்துக்கான வழி தெரிஞ்சிருச்சோ, சுகம் கிடைச்சிட்டு இருக்குதோ, அவங்களுடைய புத்தி சுகத்தை கொடுக்கும் எல்லையற்ற தந்தை பக்கம் போகுது. ஏன்னா சுகம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரே வழின்னா சிவபாபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஏன்னா கடவுள் வந்திருக்கிறதே அதுக்காக தான். கடவுளுடைய வேலையை சுகத்தை கொடுக்கறது தான். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் தான். அதனால சுகத்துக்கு போகணும், சுகத்தை அல்லது இந்த கலியுக இறுதியிலையும் நீங்க துக்கத்துடைய பாதிப்புல வராம சுகமா இருக்கிறது எப்படி அப்படின்னு அறிவுரை கொடுக்கிறார். இங்க துக்கத்தை கொடுக்கறது விகாரம் தான், அதை புத்தியினால கூட நினைக்காதீங்க அப்படின்ட்டு. மற்றபடி இந்த உலகத்துல யாராலும் சுகத்தை கொடுக்க முடியாது, சுகத்துக்கான வழியை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே படைப்பு. ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு எப்படி சுகத்தை ஆஸ்தியை கொடுக்க முடியும்? கண்டிப்பா படைப்பவர் ஒருத்தர் தான். அவரு தான் எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் அவரை சத்குரு, சுகத்தின் வள்ளல், சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்றது. ஆனா இப்ப மனிதர்கள் கேட்கிற சுகம் என்ன? எனக்கு காசு கொடு, இந்த மாதிரி ஒரு அற்ப கால சுகத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சொர்க்கத்துல மிகுந்த சுகம் இருந்துச்சு, அத மறந்துட்டாங்க. அதாவது ஒரு சிஸ்டர் கிறிஸ்டினா மாறிட்டாங்க இந்துல இருந்து. அது ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பா மேல அவ்வளவு பாசம். அவங்க அப்பா இறந்த உடனே வெறுத்து போய் மாறிட்டாங்க. வேணா எங்க அப்பாவை திருப்பி கொடுக்க சொல்லு, நான் மறுபடியும் கடவுளை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுகத்தை, அல்ப கால சுகத்தை கொடுத்த அப்பா இறந்தது திருப்பி கொடுத்தா நான் கடவுளை ஏத்துக்கிறேன். ஆனா 5000 வருஷம் முன்னாடி இந்த உலகத்துக்கே அதிபதியா இருந்தீங்கன்றத மறந்துட்டீங்க. ஞாபகம் இருந்தா அதை திருப்பி கொடுன்னு கேட்பீங்க. அதுக்கான வழி இறைவன் சொல்றதை ஏத்துக்கிட்டு நடப்பீங்க இல்லையா? ஆனா அதை மறந்துட்டீங்க. அவர் என்ன மாதிரி சுகத்தை கொடுத்தார், சொர்க்கத்துல எவ்வளவு சுகம் இருந்தது, வைடூரியங்கள் கொட்டி கிடந்துச்சு, ஆரோக்கியம், தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே அளவற்று இருந்தது அப்படின்றத மறந்துட்டீங்க. ஆனா அப்படி சுகத்தை அனுபவிச்ச என்னுடைய குழந்தைங்க இப்ப நரகத்துல துக்கத்தை அனுபவிக்கிறாங்களேன்னு பாபா கருணை ஏற்படுதான். அதனாலதான் சிருஷ்டியின் படைப்பு கர்த்தாவை நினைக்கிறாங்க, அவரு ஏத்துக்கவும் செய்யறாங்க, படைத்தவர் இறைவன். ஆனா அவரு யாரு, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, தோற்றம் என்ன, தேசம் என்ன, காலம் என்ன, அவர் என்ன கொடுக்கிறாருன்றது யாருக்குமே தெரியல. சுக துக்கத்தை இறைவன் தான்ப்பா கொடுக்கிறாருன்றாங்க. இறைவன் சொல்ற, நான் ஒருபொழுதும் துக்கம் கொடுக்கல, நான் வர்றதே சுகத்தையும் சாந்தியும் கொடுக்கறதுக்காக தான். சுகம் சாந்திக்காக தானே என்ன நினைச்சீங்க, அப்புறம் எப்படி நான் துக்கத்தை கொடுப்பேன்? துக்கத்தை கொடுக்கறத இல்ல, நெருப்புல கை வச்சா கொதிக்கும்ன்றது விதி. கை எடுங்க வழிய சொல்றார் இல்லையா? நெருப்புல இருந்து கை எடுக்காம எனக்கு கொதிக்கூடாதுன்னா எப்படி? அது மாதிரி விகாரம்ன்ற நெருப்புல இருந்து புத்தியை எடுங்க. பக்தர்கள் விழுந்து விழுந்து பக்தி செய்யறது கண்டிப்பா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்துதான். ஆனா அது கரெக்டா இதுதான் இறைவன் கொடுப்பாருன்னு தெரியாம துக்கமா இருக்கிறதுனால ஏதோ அல்ப கால சுகம் சாந்தி கிடைக்கட்டும்ட்டு இறைவனை வேண்டுறாங்க. மற்றபடி மனிதர்கள்
அல்ப கால சுகத்தை வேணா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கலாம், கணவனுக்கு கொடுக்கலாம், மனைவிக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் ஒரு பகவான அழைக்கிறாங்க அப்படின்னா, அவரு மிகவும் உயர்ந்தவர், மிகவும் மகிமைக்குரியவர் அப்படின்னா, அவரு கொடுக்கிற சுகமும் மிகவும் உயர்ந்ததா தானே இருக்கும். அவர் இந்த மனிதர்களுக்கோ உலகத்துக்கோ கண்டிப்பா துக்கம் கொடுக்க முடியாது. துக்கம் கொடுக்கறதுக்கான இந்த உலகத்தை படைக்கிறான் இல்லையா? முஸ்லிம் சகோதரர் சொல்லுவாங்க, இறைவன் சோதிப்பதற்காக உங்களை இங்கு படைத்தாருன்னுவாங்க. இறைவனுக்கு அதுவா வேலை? உங்களுக்கு துக்கம் கொடுக்கறது அவருடைய வேலை? சுகத்தை கொடுக்கறதுக்காக படைக்கிறார்ல, அந்த சுகத்துக்கு போறதுக்கான வழியை சொல்றதுக்காக கலியுக இறுதியில இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ அவருடைய படைப்புல துக்கமே இருக்காது. இருந்தாலும் இந்த டிராமா சுக துக்கம் நிறைந்ததாக இருக்குது. முதல் பாதி வெறும் சுகம், அடுத்த பாதி துக்கம். சோ முதல் பாதி இறைவன் படைக்கும்போது அது சுகம் கொடுக்கறதா தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததுதான் மாயையின் வழிப்படி போய் அதிக துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனா பாபா சொல்றாரு, புது உலகத்தின் படைப்பு ஏற்படும் பொழுது அதுல வெறும் சுகம்தான் கிடைக்கும். பழைய உலகத்துலதான் துக்கம் கிடைக்குது. இப்ப இந்த கலியுக இறுதியில எல்லாம் பழசழிச்சு உளுத்து போற ஸ்டேஜ்ல ஆயிடுச்சு இந்த சிருஷ்டி மரம். ஆனா நான் படைக்கும் பொழுது அது சதோ பிரதானமா இருந்துச்சு. எவ்வளவு சுகமா இருந்தாங்க தெரியுமா அப்ப? ஆனா இப்ப அது மறந்துடுச்சு, அந்த தர்மமே மறைஞ்சிடுச்சு. அந்த உயர்ந்த தர்மம், அந்த நடத்தை, குணம் எல்லாமே போயிடுச்சு. அதனால அவ்வளவு சுகமாக, புத்திசாலியாக, சதோ பிரதானமாக இருந்தோன்றதே மறந்துட்டு அற்ப கால சுகத்தை தேடி மனிதர்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. புது உலகம் தான் சத்தியுகம். இப்ப அது பழசாயிட்டதுனால பாபா மீண்டும் புது உலகத்தை உருவாக்குவார்னு ஆசை வைக்கிறாங்க. கல்கி அவதாரம் பற்றி மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுக்கு காரணமே அவர் வந்தோடனே சத்தியுகம் ஏற்படும் அப்படிங்கிறதுனாலதான் இல்லையா? துக்கத்தெல்லாம் நீக்கி சுகத்தை கொடுப்பாரு, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவாரு அப்படின்னு ஆசை வைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, புத்தம் புது படைப்புல ஆரம்பத்துல ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க, ஆனா ரொம்ப சுகமா இருப்பாங்க. அந்த சுகம் அளவிட முடியாததா இருந்துச்சு. அதத்தான் சொர்க்கம் வைகுண்டம் சொல்றாங்க. அதாவது அங்க தங்க வைர வைடூரியம் செழிப்பா இருக்கும், எல்லாம் அன்பா இருப்பாங்க. பட் இதையெல்லாம் மீறி ஆத்ம உணர்வுல இருக்கனால ஆத்மாவுடைய உண்மையான குணத்துல நிலைச்சிருப்பாங்க. அந்த ஆனந்தம், தூய்மை, சுகம் இது வெளியில இருக்கிறத சார்ந்து கிடையாது. அந்த ஆத்ம உணர்வை தான் இப்பயே தட்டி எழுப்புறாரு. அந்த ஆத்ம உணர்வு ஃபுல்லா வந்துட்டா ஆனந்தமாவே இருப்பீங்க இயற்கையாகவே. சோ இந்த ஆனந்தமான மனநிலை இருந்தாலே தானாவே உங்களை எல்லாமே தேடி வந்துடும். சொர்க்கமே அப்படிதான் வர வைக்கிறார் பாபா. அவ்வளவு அளவற்ற சுகத்துல இருந்தீங்க, அதனால்தான் அது பேரு சொர்க்கம், வைகுண்டம், புது உலகம்னு சொன்னது. அதனால அதுல புது மனிதர்கள் தான் இருப்பாங்க, அவங்கதான் தேவி தேவதைகள். அவங்களுடைய ராஜ்யத்தை தான் நான் ஸ்தாபனை செஞ்சிருப்பேன் இல்லையா? தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகள் நிறைந்த பூமியைத்தானே நான் உருவாக்கி இருப்பேன். அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லாம எல்லாருமே ஏழையான இந்த கலியுகத்துக்கு அடுத்தது திடீர்னு சத்தியுகத்துல எங்க இருந்து தேவதையுடைய ராஜ்யம் வந்தது? அப்ப இறைவனுடைய தொழில் எங்க நடந்திருக்கும்? நம்ம இப்படி கூட 7 நாள் கோர்ஸ் எடுக்கலாம் இல்லையா? உலகத்துடைய வரலாறு சொல்லி பாருங்க, இது ஒரு சக்கரம். அப்ப நம்ம சொல்லலாம், இறைவன் இறுதியில் ஒருவர் இறுதியில் ஒருவர்னு சொல்லுவாங்க. ஆனா இது சுழற்சி சக்கரம். இதுல எது இறுதி, எந்த இறுதியில வருவார் நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியுகம் பயங்கர சுகமா இருக்கும், திரேதாயுகமும் சுகமா இருக்கும், ஆனா கொஞ்சம் கம்மி.
துவாபரகம் கொஞ்சம் துக்கம் ஸ்டார்ட் ஆகுது, கலியுகத்துல துக்கத்துடைய உச்சத்தை அடையுது, திடீர்னு சத்தியுகத்துல பயங்கர சுகம். இப்ப எங்க வந்திருப்பார் கடவுள், நீங்களே சொல்லுங்க. சூப்பர் இல்லையா? இப்ப துக்கத்தை திடீர்னு சுகமா மாத்துறவர் தான் இறைவனா இருந்திருப்பார். இப்ப பாபா சொல்றாரு, அதனால இல்லன்னா கலியுகத்துல ஒரு ராஜா கூட கிடையாது, திடீர்னு எப்படி ராஜ்யம் வந்தது? தேவதைகளுடைய ராஜ்யம். சூப்பர் பாயிண்ட் இல்லையா? ராஜ்யமே இல்லாத டைம்ல திடீர்னு வந்த ராஜ்யம் எப்படி உருவாயிச்சு அப்படின்னு பாபா கேக்குற. இப்ப இந்த உலகம் எப்படி மாறுது இருந்தாலும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படி திடீர்னு மாறிச்சு? நேரத்துக்கு மழை பெய்யாத அந்த மாதிரி இல்லையா? பருவ காலத்திலயும் மாற்றம், பயங்கரமான சுனாமி. திடீர்னு பாத்தீங்கன்னா எதுவுமே எந்த இயற்கை சீற்றமும் இல்லாம எப்படி திடீர்னு மாறிச்சு அப்படின்னு யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. அந்த அளவுக்கு புத்தி கெட்டு போச்சு, பூட்டு போடப்பட்டிருக்குது. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுப்பவர் அவருதான் அப்படின்னு இறைவன் மேல பழி போட்டுடுறாங்க. இருந்தாலும் ஈஸ்வரன் கிட்ட நீங்க எங்களுக்கு சுகம் சாந்திய கொடுங்க, இனிமையான வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு தான் நினைவு செய்றாங்க. பிறகு நடிக்கிறதுக்காக கண்டிப்பா இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவாங்க இல்லையா? இப்ப பாபா சொல்றாருல்ல, நீங்க எங்களுக்கு சுகத்தை கொடுங்க, சாந்தியை கொடுங்கன்னு இறைவனை தினம் தினம் கூப்பிடுறீங்கன்னா அவரு கேட்காம அப்படியே கல்லாவே இருப்பாரா கடைசி வரைக்கும்? அப்ப அந்த மாதிரி சுகம் சாந்தி நிறைந்த இடத்துக்கு கண்டிப்பா அழைச்சிட்டு போவாங்க தானே? அழைச்சிட்டு போங்கன்னு தானே நீங்க நினைவு செஞ்சீங்க? அதனால கண்டிப்பா அழைச்சிட்டு போவாரு இனிமையான வீட்டுக்கு. பட் சுகம் அங்க கிடையாது. உடல் எடுத்துதான் சுகத்தை அனுபவிக்க முடியும். சோ அப்ப மறுபடியும் இங்க அனுப்பி அனுப்பி வைப்பாரு தானே, போய் நடிங்க, சுகத்தின் பாகத்தை நடிங்கன்ட்டு. கலியுகத்துக்கு பிறகு கண்டிப்பா சத்யுகம் வரணும். மனிதர்கள் ராவணனுடைய வழியில இருக்கிறாங்க. ஸ்ரீமத்து தான் உயர்ந்த வழி. நான் சகஜ ராஜ யோகத்தை கத்துக் கொடுக்கிறேன். நான் நீங்க பாடுற மாதிரி கீதையுடைய ஸ்லோகத்தை எதுவும் பாடலையே. கீதையா கத்துக் கொடுக்கிறாரு பாபா. நான் சகஜ ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறேன். ஸ்கூல்ல பாடிட்டு இருப்பாங்களா, கவிதை வாசிச்சுட்டு இருப்பாங்களா? பள்ளிக்கூடத்துல படிப்பு தானே சொல்லி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறேன், ராஜ யோகத்தை கத்துக் கொடுக்கிறேன். என்கிட்ட வேற யாருடைய புத்தியின் தொடர்பும் ஏற்படல. உங்களை தவிர வேற யாரும் என்ன நினைக்கிறதும் கிடையாது. அந்த அளவுக்கு என்ன மறந்துட்டாங்க. இப்படி மறக்கிறதும் டிராமால பதிவாகி இருக்குது. அதனாலதான் நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் உங்களுடைய அப்பா, கடவுள், நிராகாரமானவர் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அவருடையவர் ஆகிய நீங்க கூட நிராகாரமான குழந்தைங்க தான். அதனாலதான் பாபா சொல்றார், நிராகாரமான ஆத்மாக்களே நீங்க மறுபடியும் இங்க நடிக்க வரீங்க. ஆனா அனைத்து நிராகார ஆத்மாக்களுடைய இருப்பிடம் நிராகார உலகம். அது உயர்ந்ததிலும் உயர்ந்தது. இந்த சாக்கார உலகம்
பிறகு இதுக்கு மேல இருக்கிறது ஆக்கார உலகம், அதுக்கும் மேல பாபாவும் ஆத்மாக்களும் வசிக்கிற நிராகார உலகம், அனைத்தையும் விட உயர்ந்தது 3வது மாடியில இருக்குது. பாபா முன்னால் அமர்ந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. நாம கூட அங்க வசிக்கக்கூடியவங்க தான். எப்ப புது உலகம் இருந்துச்சோ அப்ப அங்க ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு. அதைத்தான் சொர்க்கம்னு சொல்றோம். தந்தைய சொர்க்கத்தின் இறை தந்தைன்னு சொல்லப்படுது. கலியுகம் கம்சபுரியா இருக்குது. சத்யுகம் கிருஷ்ணபுரியா இருக்குது. நீங்க கிருஷ்ணபுரிக்கு போக விரும்புறீங்களான்னு கேளுங்க. நீங்க கிருஷ்ணபுரிக்கு போக விரும்புறீங்கன்னா தூய்மையாகுங்க. நாங்க எப்படி துக்கதாமத்துல இருந்து சுகதாமம் போக தயார் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி நீங்களும் தயார் செய்யுங்க. அதுக்கு கண்டிப்பா நீங்க விகாரத்தை விடணும். ஏன்னா இது எல்லாருடைய கடைசி பிறவி. அனைவரும் திரும்பி போகணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மகாபாரத சண்டை நடந்திருந்துச்சு இல்லையா? ஆனா நீங்க மறந்துட்டீங்களா என்ன? அந்த சண்டையில அனைத்து தர்மங்களும் அழிஞ்சு ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகி இருந்தது. சத்தியுகத்துல தேவி தேவதைகள் இருந்தாங்களே, கலியுகத்துல தேவி தேவதைகள் கிடையாது. இப்ப ராவண ராஜ்யமா இருக்குது. அசுர மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்கள மீண்டும் தேவதை ஆக்க வேண்டி இருக்குது. அதனாலதான் நீங்களே யோசிங்க, அவர் அசுர உலகத்துல வருவாரா, தெய்வீக உலகத்துல வருவாரா, அல்லது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல வருவாரா? ஒவ்வொரு கல்பமும் கல்பத்தின் சங்கமகத்துல வர நமக்கு பாபா இந்த மாதிரி புரிய வைக்கிறார். நாம பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோம். பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு வழிகாட்டி ஆகி குழந்தைகளாகி உங்களை திரும்ப அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். அதனாலதான் என்ன காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன்னு சொல்றாங்க. முந்தைய கல்பத்திலையும் இதே மகாபாரதம் நடந்திருந்தது. மகாபாரத யுத்தம், அதன் மூலமா தான் சொர்க்கத்தின் வாசல் திறந்தது. ஆனாலும் தேவதைகளை தவிர அங்க எல்லோரும் போறது கிடையாது. மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்துல இருப்பாங்க. அதனால எல்லாரையும் நிர்வாண தாமம் அழைச்சிட்டு போறதுக்காக நிர்வாண தாமத்தின் தலைவனாகிய நான் வந்திருக்கிறேன். நீங்க ராவணனுடைய சங்கிலியில மாட்டிக்கிட்டு இருக்கிற விகாரிகள், அசுத்தமான அசுர குணமுடையவர்கள். இப்ப பாபா சொல்றாரு, புது உலகத்துலதான் சுகம் இருக்கும். அந்த புது உலகம் கலியுகத்துக்கு பிறகுதான் வரும். அதுதான் சத்தியுகம். ஆனா இங்க புது உலகத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கிறது என்ன மனிதர்களுக்கு அப்படின்னா, ராவணனுடைய வழிதான் தன்னுடைய வழின்னு புடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா? ஸ்ரீமத்து தான் சிரேஷ்டமான வழி. உயர்ந்த வழி இந்த ஸ்ரீமத்து தான். அது இறைவன் தான் கொடுக்கிறார். இப்ப நிறைய பேர் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, இந்த வழியெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? உயர்ந்த வழி அவங்களால ஏத்துக்க முடியல. அந்த அளவுக்கு ராவணனுடைய வழியில மாட்டிக்கிட்டாங்க. அந்த உயர்ந்த வழி ராஜ யோகத்தை கத்து கொடுக்கிறார். மற்றபடி அவர் அர்த்தம் தெரியாத சமஸ்கிருத ஸ்லோகனை பாடல. இது ஸ்கூல்ல படிப்பு தானே சொல்லி கொடுப்பாங்க, பாடிக்கிட்டா இருப்பாங்க. சோ என்ன படிப்பு சொல்லி கொடுக்கிறார்? ராஜயோக ஞானம்.
இந்த ராஜயோகத்தின் மூலமாக மட்டும்தான் இறைவனோடு புத்தி இணைக்கப்படுதே தவிர வேற எந்த ஹடயோகத்தினாலேயோ அல்லது எந்த மதத்தின் வழியினாலேயோ இறைவனோடு யாரும் புத்தியை இணைக்கிறதே கிடையாது. ஏன்னா மறந்துட்டாங்க, சுத்தமாரு மறந்துட்டாங்க. இறைவனை இப்படித்தான் நினைக்கணும், அவர் இங்கதான் இருக்காரு, அவர் இந்த ஆஸ்தியை கொடுத்தாருன்னு மறந்துட்டாங்க. ஆனா டிராமால இது பதிவாயிருக்குது. அந்த டைம் தான் பாபா வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. குழந்தைங்களை பார்த்து கேட்கறாரு, நான் உங்களுடைய அப்பான்னு ஏத்துக்கிறீங்க தானே? கடவுளுக்கு உடல் இல்லைன்னு ஏத்துக்கிறீங்க தானே? அந்த கடவுளே உங்களுக்கு அப்பான்னா அவருடைய குழந்தைகளாகிய உங்களுக்கும் உடல் இல்லாத உடலற்றவர்கள் தானே? நிராகாரமான குழந்தைங்க தானே? அதனால அந்த நிராகாரமான ஆத்மான்னு ஏன் புரிஞ்சுக்க சொல்றாரு? உடலை விட வேண்டிய டைம் வந்துருச்சு, அதனால சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு. பேய் பிடிச்சிருச்சுன்னா அதை ஓட்டுவாங்க. ஏன் ஓட்டுவாங்க? இது உன் உடம்பு இல்லை, நீ போ, ஏன் இன்னொருத்தர் உடம்புல இருக்கிறன்ட்டு. அதேதான் பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருச்சு. 5 விகாரங்கள் பேய். எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பேய் தேகம்ன்ற உணர்வு. இது கிடையாது, இது நீ கிடையாது, இது உன்னுடைய இது கிடையாது சொல்லி சொல்லி போ போ போ. சுகம் நிறைந்த உலகம் காத்துட்டு இருக்கு, சுகம் நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த உடல் காத்துக்கிட்டு இருக்குது, போ. அதுக்கு நீ பண்ண வேண்டியது, இந்த உடல் எனது கிடையாது, அழியக்கூடிய உடல் நான் கிடையாது, அழிவற்ற ஆத்மா நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் சுகத்தின் நடிப்பை நடிக்க நீங்க போவீங்க. இல்லாட்டினா இங்கேயே பற்ற உருவாக்கி இதுலயே மாட்டிக்கிட்டு கிடப்பீங்க. துக்கமோ துக்கம் தான் இருக்கும். சோ அனைத்து நிராகார ஆத்மாக்களின் இருப்பிடம் அந்த நிராகாரமான உலகம். அங்க போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, உயர்ந்ததிலும் உயர்ந்தது அந்த இடம்தான். அதுக்கு அடுத்ததா உயர்ந்தது அது கீழே இருக்கிற ஆக்கார உலகம், ஒளி உலகம், சூக்ஷ்ம உலகம். அங்கதான் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கிறாங்க. அது சங்கம யுகத்துலதான் பாபா படைக்கிறார் அந்த உலகத்தை. அப்புறம் அது இருக்காது. இந்த கடைசி 100 வருஷம் தான் சூக்ஷ்ம உலகத்துக்கு வேலை. அடுத்தது எப்பவுமே இருக்கிற இந்த ஸ்தூல உலகம். இங்கதான் நம்மளுடைய நடிப்பு நடிக்குது. சோ இது 3 மாடி உள்ள வீடு மாதிரி சொல்லலாம். சோ 3வது மாடி தான் அப்பா இருக்கிற வீடு. கீழே வந்து ஸ்தூல உலகம் இருக்குது. ஆனா அந்த 3வது மாடிதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இருக்கிற வீடு. தந்தை மட்டும் இல்ல, நிராகர ஆத்மாக்களாகிய நம்மளும் அங்கதான் வசிக்கிறோம். அங்க அமைதியா இருந்தோம். சரி, அங்க இருந்து புது உலகத்துக்கு வந்து இங்க பாருங்க, அங்க ஒரே தர்மம் இருந்துச்சு, அங்கேயும் சுகமா தான் இருந்தீங்க. ஏன்னா அது பேரு சொர்க்கம். அதைத்தான் இறைவன் படிக்கிறாரு. அதனாலதான் அவரு சொர்க்கத்தின் இறை தந்தைன்னு சொல்றோம். அது கிருஷ்ணபுரி. எல்லாரும் சுகமா இருந்தாங்க. ஆனா இங்க இருக்கிறது கலியுகம், கம்சபுரி. கம்சன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் துக்கத்தை கொடுப்பான், குழந்தைக்கும் துக்கத்தை கொடுப்பான், சகோதரிக்கும் துக்கத்தை, சோ எல்லா உறவுக்கும் துக்கத்தை கொடுக்கிறவன் கம்சன். சோ அந்த மாதிரி கம்சன்கள் வாழற இடம் இது. இப்ப சொல்லுங்க, கம்சபுரிக்கு போக ஆசைப்படுறீங்களா, கிருஷ்ணபுரிக்கு போக ஆசைப்படுறீங்களா? கிருஷ்ணபுரின்னு தான் சொல்லுவாங்கல்ல. அப்ப சொல்லணும், கிருஷ்ணபுரி எப்படி இருக்கும், கம்சபுரி எப்படி இருக்கும். இப்ப கிருஷ்ணபுரிக்கு போகணும்னா கண்டிப்பா நீங்க விகாரத்தை விடணும். விகாரத்துல மாட்டினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஒரு பிரதர் சொல்றாரு, அவருடைய ஒய்ஃப் டார்ச்சர் தாங்காம அவர் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டார். அவருடைய தம்பி ஹஸ்பண்ட் டார்ச்சர் தாங்காம விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. சோ மொத்தத்துல அவர் என்ன சொல்றாரு, கல்யாணம் ஆனாலே நிம்மதியா இருக்க முடியாது. சோ இதுல நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், இந்த இந்த கலியுகத்துல கல்யாணம் பண்ணா நிம்மதியா இருக்க முடியாது. காரணம் இது கலியுகம் இல்லையா? கல்யாணம் பண்ணாமலும் நிம்மதியா இருக்க முடியாது இல்லையா? இந்த உலகம் வந்து அப்படிதான். ஏன்னா கம்சபுரி, ஏன்னா பற்றே துக்கத்தை கொடுக்கும் பயங்கரமா. அப்ப விகாரத்தை விடுங்க, எல்லா விகாரத்தையும் விடுங்க. அதிலும் குறிப்பாக இந்த காமம் மிகப்பெரிய எதிரி.
ஸோ அதுதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிற வழி. ஸோ நாங்களும் அப்படிதான் தயாராகி இருக்கிறோம். ஸோ சுகம் மட்டுமே வேணும், இந்த உலகத்துல துக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு சாமி கிட்ட போய் வேண்டாதீங்க. அவர் வந்து வழி கொடுக்குறாரு, அந்த வழியை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், முதல்ல விகாரத்தை விடுங்க. இல்ல வழி கொடுத்துட்டாரு. இன்னொரு விஷயம், இது எல்லாருக்கும் கடைசி பிறவியும் கூட. இல்ல நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் 20 வருஷத்துக்கு அப்புறம் நரகம் இருக்க போறதும் கிடையாது. ஸோ இதுல இருந்து புத்தியை நீக்கிறது தானே புத்திசாலித்தனம். எல்லாருமே திரும்பி போய் தான் ஆகணும். சொர்க்கத்துக்கு வரீங்களோ இல்லையோ சாந்தி தாமத்துக்கு போய் தான் ஆகணும். ஸோ அதுக்குமே விகாரத்தை விட்டாதான் தண்டனை அனுபவிக்காம போக முடியும். ஸோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மகாபாரத யுத்தம் நடந்து எல்லாம் திரும்பி போனீங்கன்றதே மறந்துட்டீங்களா? ஸோ அந்த அந்த சண்டையில தான் எல்லா மனித வழியும் மதங்களும் தர்மங்களும் அழிஞ்சு ஒரே தர்மம் ஸ்தாபனை ஆகுது. ஒவ்வொரு கல்பத்திலும் இது நடக்குது. ஸோ அழியக்கூடிய தர்மத்தின் படி போகாம அழிவற்ற இறைவனின் வழிபடி நடந்து அந்த தேவதா தர்மத்துக்கு வாங்க. சத்தியுகத்துல தேவதைகள் தானே இருந்தாங்க, கலியுகத்துல இருக்கிறாங்க தேவதைகள். அப்ப தேவதைகள் தான் சுகத்தை கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்துக்கள் வந்து கோயில்ல போய் கும்பிடுறாங்க, பேசுறாங்க. அப்ப உண்மையில அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஒண்ணு அது அவங்களுடைய சிலை, இவ்வளவு சுகமா இருந்தியே இப்படி ஆயிட்டியே அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு அவங்க கூட இருந்த தேவதைகள். எனக்கு நீ இருக்கும்போது, நீ கணவனா இருக்கும்போது எவ்வளவு சுகத்தை கொடுத்த, நீ மனைவியா இருக்கும்போது எவ்வளவு சுகத்தை கொடுத்த, ஆனா நான் இப்ப எப்படி இருக்கிறேன் அப்படின்னு வேதனைப்படுற மாதிரி இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இப்ப ராவணனுடைய ராஜ்யம் துக்கம் தான். ஏன்னா துக்கம் கொடுக்கறதுக்கு தான் ராவணன் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டான். எதை கேட்டாலும் எதிர்த்து பேசு, ஏன்னு கேட்காம வாழ்க்கை இல்லை, ஏன்னு கேட்டதுனாலதான் வாழ்க்கை போச்சுன்னு தெரியாம அப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டான். அதுதான் அசுர மனிதர்கள். இப்ப எல்லோரும் தேவதை ஆக்கணுமே, இதுதான் இறைவனுடைய வேலை. அப்ப பாபா சொல்றாரு, அசுரர்களை தேவதை ஆக்குறது என்னுடைய வேலைன்னா, நான் அசுர உலகத்துல வருவேன்னா தெய்வீக உலகத்துல வருவேன்னா, அல்லது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அசுர உலகத்துக்கும் தெய்வீக உலகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல வருவேன்னா. ஏன்னா அசுர உலகமே 2500 வருஷம் நடந்தே ஆகணும். ஒருவேளை துவாபர யுகத்துல இறைவன் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது கலியுகம் வந்துதான் ஆகணும். அப்ப துக்கத்தை அவர் எதுவுமே பண்ணாம வந்துட்டு போறதுக்கு அது எதுக்கு அவர் வரணும்? ஒரு அரசியல்வாதி வந்து நாட்டை எதுவுமே சரி பண்ணல அப்படின்னா, நீ எதுக்கு அரசியல் வரன்ட்டு மக்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப கடவுள் விட்டுட்டு போயிடுவாரா? துக்கம் நீங்க பட்டுக்கிட்டே இருங்கன்ட்டு போயிடுவாங்களா? ஆனா இயேசு அப்படியே போயிட்டாரு, நபி அப்படியே போயிட்டாரு. ஏன்னா அவங்களே துக்கத்தோட தான் சரீரத்தை விடுறாங்க. ஆனா இறைவன் வந்தாருன்னா இது சுகம் நிறைந்த சொர்க்கமா ஆக்கிட்டு தான் போவார். சோ அப்ப எப்ப வருவாரு? சொர்க்கம் உருவாறதுக்கு முன்னாடி வருவார், இடைப்பட்ட நேரத்துலதான் வருவார். ஒவ்வொரு கல்பத்திலயும் இந்த கல்பத்தின் சங்கமயுகத்துலதான் வர்றார். அதத்தான் நரசிம்ம அவதாரத்துல இரவுக்கும் பகலுக்கும் இடையில வரன்னு பாடப்பட்டிருக்கு. இப்ப பாபாவுடையவராகி இருக்கிறோம். அப்ப பாபாவுடைய வழிப்படித்தானே நடக்கணும். அவரு காட்டுற வழிதான் நமக்கு முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்கும். அழைச்சிட்டு போறதுக்கு வர்றாரு, அதுக்கு முன்னாடி வழி சொல்றார் இல்லையா? சினிமா ஓடிட்டு இருக்குது தியேட்டர்ல அப்படின்னா, கடைசி காட்சி ஓடுதுன்னா நிறைய பேர் தூக்க கலக்கத்துல தூங்கிடுவாங்க. ஆனா அந்த படத்தை விழிச்சிருந்து பாக்குறவங்க படம் விட்ட உடனே போயிடுவாங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்க தியேட்டர்காரன் வந்து அடிச்சு துரத்துவான். அந்த மாதிரிதான் இங்கேயும் இல்லையா? பாபா சொல்றாரு, படம் விட்டாச்சு, ரெடி ஆகிடுன்றார். ஆல்மோஸ்ட் விட்ட மாதிரி தான்றார்.
தூங்கிட்டு இருக்கிறவங்கள அடிச்சு உதைச்சு அழிச்சிட்டு போவார். ஆனா அதுக்கு முன்னாடியே போறது தானே புத்திசாலித்தனம். ஏன்னா நான் அழிச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறேன். என் கூடவே வந்த விஐபியா வருவீங்க, இல்லாட்டினா அடிச்சு உதைச்சு அழிச்சிட்டு போவேன். முந்தைய கல்பத்திலையும் மகாபாரத யுத்தம் நடந்துச்சு. அதன் மூலமா தான் சொர்க்க வாசலே திறந்துச்சு. இப்ப சொர்க்க வாசல் எப்படி திறக்குது? மகாபாரத யுத்தத்தின் மூலமா தான் திறக்குது. இருந்தாலும் எல்லாரும் அங்க போக முடியாது. தேவதைகள் தான் போக முடியும். தேவதைகளா யாரு ஆகுறாங்களோ அவங்கதான் போக முடியும். யார் ஆக முடியும்? இறைவனுடைய வழிப்படி நடக்கிறவங்க தான் போக முடியும். இப்பதானே இறைவன் வழி கொடுக்கிறார், அதன்படி நடக்கிறவங்க தான் போக முடியும். மனிதர்கள் மதங்கள் குறித்த வழிப்படி நடந்தவங்க அது எதுக்காக படைக்கப்பட்டதோ அங்கதான் இருக்கிறாங்க. அது நரகத்துல படைக்கப்பட்டது, நரகவாசிகளுக்காக படைக்கப்பட்டது, நரகத்துல இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. சோ சொர்க்கத்துக்கு போனா இறைவனுடைய வழியை பிடிக்கணும், மனிதர்களின் வழியை பிடிக்க கூடாது. நாம சொர்க்கத்துக்கு போகும்போது மற்றவங்க எல்லாம் சாந்தி தாமத்துல இருப்பாங்க, அங்கே ஹால்ட் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, எல்லாரையும் நிர்வாண தாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு நிர்வாண தாமத்தின் தலைவனாகிய நான் வந்திருக்கிறேன். நிராகாரமான தந்தை வந்திருக்கிறேன். அது நிராகாரமானவர்களின் உலகம். உடலை எடுத்துட்டு வர முடியாது, அதனால உடல் உணர்வை மறங்க. ஆனா மறக்க விடாத மாதிரி இந்த ராவணன் சங்கிலி போட்டு மாட்டிட்டான் உங்களை இல்லையா? விகாரிகளை தான் தூய்மையாக்குறாரு அவர். ராவணனுடைய சங்கிலியில மாட்டிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இப்ப பாருங்க, ஆத்மா பறக்கக்கூடிய ஒரு ராக்கெட், செம்ம ஸ்பீடா பறக்கக்கூடிய ராக்கெட். ஆனா அந்த ஆத்மாவை சூக்ஷ்மமான கயிறுகள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற கயிறுகள் கட்டி இருக்குது இந்த உடம்போட. ஆனா பாபா சொல்ற, இந்த உடம்பை விட வேண்டிய டைம் வரும்போது நான் விசில் அடிப்பான் வந்துடணும்ட்டு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கட் பண்ணிடுங்க அந்த கயிறுன்ட்டு. அலட்சியமா இருந்தா என்ன பண்ணும்? அந்த கயிறு பறக்க விடாது. பாபா கூப்பிடுவாரு, அப்பதான் மற்ற ஞாபகம் வரும், மாட்டிக்குவீங்க. எண்ணம் அப்படியே ஃப்ரீயா இருக்கணும். தினம் தினம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆத்மாவை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். டிராபிக் கண்ட்ரோல் அதுக்குதான். சும்மா கடமைக்கு 5 சொரூபத்தை சுத்துறது கிடையாது. கூப்பிட்டா போற அளவுக்கு ரெடியா இருக்குதா? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த அளவுக்கு கிளீன் பண்ணும். ஆக்சுவலா நிரந்தரமா நினைக்கணும். பட் அந்த நினைவும் சக்திசாலியா இருக்குதான்னு 1/2 மணி நேரத்துக்கு அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும். அப்பதான் போக முடியும் இல்லையா? சோ அதுக்கு என்ன செக் பண்ணணும்? ஏதாவது சூக்ஷ்ம சங்கிலி இருக்கா? நானுங்கிற அகங்காரம் இருக்குதா? யாருக்கிட்டையாவது புத்தி இணைஞ்சிருக்கா? எந்த பொருள் மேலேயாவது புத்தி இணைஞ்சிருக்குதா? இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அது பாபா கூப்பிட்டா போக முடியாத அளவுக்கு அந்த செயல் உங்களுக்கு பற்று இல்லாம இருக்குதா? விடுபட்டு இருக்கணும். சோ அதை செக் பண்ணணும். இங்க இருக்கிறவங்க எல்லாமே அசுத்தமான குணமுடையவர்கள், அசுர குணமுடையவர்கள். அதுல முதல் நம்பர் அழுக்கு என்னது? காமம். அடுத்தது கோபம், பற்று, இந்த மாதிரி அழுக்குகள் இருக்கு. அதனால பாபா சொல்றாரு, இந்த அழுக்கு நிறைந்த உலகத்துல இருந்து சுத்தமாக உங்க புத்தியை நீக்கணும், நஷ்டமாக ஆக்கணும். நஷ்டமாக ஆகணும் நீங்க. அதாவது என்னது? பற்றை அறுத்தெறிந்தவர் ஆகணும். சோ எல்லா அம்மன் கையில, பிள்ளையார் கையில ஒரு கோடரி இருக்குமே, எதுக்கு? பற்ற அறுக்கிறது. அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அங்கேயும் கணவன் மனைவி இருப்பாங்க, குழந்தை இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க. ஆனா அப்ப யார் மீதும் பற்று இருக்காது. அதனால சுகமா இருப்பீங்க. பற்றுனால உந்தப்பட்டு தானே லஞ்சம் வாங்குறதுல இருந்து எல்லாமே பண்றாங்க இல்லையா? பொண்டாட்டியை திருப்திப்படுத்தணும், குழந்தையை திருப்திப்படுத்தணும். சோ அப்ப இந்த தப்புக்கு காரணமா இருக்கிறது என்னது? பற்று.
அதனாலதான் கல்யாணம் ஆகாத குடும்பமே இல்லாதவங்களுக்கு வந்து மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க. அரசியல்ல ஓட்டு போடுறதும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு பற்று ஓரளவுக்காச்சும் கம்மியா இருக்குன்ற நம்பிக்கையில. ஆனா இருக்குது எல்லாருக்குமே. பட் அவங்களுக்கு மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும் அப்படின்னு இவங்க நம்பிட்டு பண்றாங்க. ஆனா சொர்க்கத்துல துக்கமே இருக்காது. ஏன்னா துக்கத்தை கொடுக்கக்கூடிய பற்று இருக்காது. அது ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன்னா காமம், கோபம் இதெல்லாம் வந்து டக்குன்னு தெரியும். ஆனா இந்த பற்று வந்து எப்பதான் நமக்கு அது மேல பற்று வருதுன்னே தெரியாது. நம்ம கிட்ட இருந்து பிரியும்போது தான் நமக்கு தெரியும். இது மேல பற்று இருக்குது. அதனால தான் வலிக்குது அப்படின்ட்டு. பாபா சொல்றாரு, சொர்க்கத்துக்கு போறதுக்கே பற்று நீக்கணும்னா அந்த சொர்க்கத்தை ஆளணும்னா எப்படி இருக்கணும்? சொர்க்கத்தை ஆளணும். ஒரு ஆட்சியாளர்னா மக்கள் சேவையை மகேசன் சேவைன்றாங்க இல்லையா? அப்ப மக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு வர வைக்கணும்ன்ற அந்த கருணை உள்ள உடையவர்கள் தான் அங்க ஆட்சி செய்வாங்க, ராஜ்யம் செய்வாங்க. அதுக்குதான் பிரஜைகளை உருவாக்குங்க, ஈஸ்வரிய சேவையிலே மூழ்கி இருங்கன்னு பாபா சொல்றது. எப்படி ஸ்தூல தந்தை எல்லைக்குட்பட்ட புது வீடு கட்டினார்னா பழைய வீட்டுல இருந்து புத்தி விலகி எப்படா புது வீட்டுக்கு போகணும்னு தோணும் இல்ல? அப்பா கிட்ட சொல்லுவோம்ல, அப்பா இங்க எனக்கு இந்த ரூம் வைப்பா, இந்த மாதிரி கட்டுப்பா அப்படின்னு அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்கல்ல. அதே மாதிரிதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாகிய நானும் உங்களுக்காகவே புது உலகம்ன்ற வீடை கட்டுறேன். எவ்வளவு அழகா கட்டுறேன்னு தெரியுமா? அதனால உங்களுடைய புத்தியின் தொடர்பு பழைய உலகத்துல இருந்து துண்டிக்கப்படணும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இல்லையா? இங்க என்ன இருக்குது? அப்ப புது உலகத்துக்கு போகணும்னா பழைய உலகத்துல இருந்து புத்தி நீங்கணும். இங்க என்ன இருக்குது? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பழைய வீட்டை சுத்தி இருக்கிறவங்க மேல பற்று இருக்குது, ரொம்ப பற்று இருக்குது அப்படின்னா புது வீட்டுக்கு போகணும், வேற ஊருக்கு போனா அழுவாங்க. பெரியவங்களே அழுகுறாங்க. இப்ப கூட சமீபமா ஒரு சிஸ்டர் அது மாதிரி அழுகுறாங்க. இன்னொரு சிஸ்டருக்கும் அவங்க வந்து ரொம்ப பற்று அன்பு. 10 வருஷம் 18 வருஷம் ரொம்ப அன்பா இருக்கிறாங்களாம். இப்ப அழுகுறாங்களாம், அக்கா நீ இல்லாம நான் எப்படிக்கா இருப்பேன் அப்படின்னு அழுகுறாங்களாம். அது காரணம் என்ன? பழைய வீட்டை சார்ந்தவர்கள் பற்று இருக்குது. புது வீட்டுக்கு குஷி குஷியா போகணும் இல்லையா? நிறைய பெண்கள் அப்பா அம்மா மேல ரொம்ப அன்பா இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகும்போது அழுவாங்க. போகும்போது விட்டுட்டு போறோம், அது அப்பா அம்மாவும் அழுவாங்க. அழறதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, சுகமா இருக்கணும்னு தானே பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா போற வீடு எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா இந்த வீடு அப்படி கிடையாது. சுகமான அப்பா அம்மா, சுகமான மாமனார் மாமியார், சுகமான குழந்தை, எல்லாம் நிறைந்த உலகம் அது. அப்ப குஷி குஷியா இல்ல நீங்க போகணும். அப்ப இறைவனை அவமானப்படுத்துறது இல்ல. ராவணன் படிச்ச பழைய வீட்டை விட மாட்டேன்னு நீ துடிச்சிட்டு இருந்தனா அப்பாவை அவமானப்படுத்துற. அப்ப நான் கட்டின வீடு நல்லா இல்லையா? அதுக்குதான் பாபா சொல்றாரு, அழுறது என்ன அவமானப்படுத்துறீங்கன்ற. சங்கமுகத்துல நான் கொடுக்குற வழிப்படி நடந்து நீ அழறனா அப்ப நான் கொடுக்குற வழியே உன்னை அழ வைக்குதுன்ற மாதிரி ஆயிடுது. அது அழறதுக்கு காரணம் நான் கொடுக்குற வழி இல்ல, நான் கொடுக்கறத மீறி இந்த பழைய உலகத்துல பற்று வச்ச பாரு, அதனாலதான் அழுதுட்டு இருக்கிற. அந்த பற்ற புத்தியின் தொடர்பை துண்டிச்சிடு. இங்க என்ன இருக்குதுன்னு இதுல உனக்கு ஆசை? அதுக்குதான் பாபா முரளியில சொல்றார், சொர்க்கம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த சொர்க்கத்துடைய வர்ணனையே அமுதா சிஸ்டர் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேருக்கு அந்த காட்சி கிடைக்குது. இன்னொரு சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போற டைம்ல காட்சி கிடைக்குது.
சொர்க்கத்துடைய காட்சி. அப்படியே எங்க பார்த்தாலும் தங்கமா இருக்குதாம். அப்படியே அந்த ராஜா ராணி கழுத்துல இருக்கிற நகை வந்து அப்படி ஒரு ஜொலிக்குதான், ஒரு மாதிரி நீல கலர்ல கற்கள் பதிக்கப்பட்டது. அப்ப அத வந்து நம்ம புத்தியினால அதை எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி நான் இருந்தேன். இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல, இத பத்தியே உங்க சிந்தனையே பண்ணக்கூடாது. அங்க போறோம் அந்த போதையிலே இருக்கணும். இந்த உலகத்துல என்ன இருக்குது? வெறும் வியாதியை கொடுக்கிற பழைய உடல் தான் இருக்குது. ஆத்மாலையும் துரு தான் படிஞ்சு இருக்குது. அதனால ஏன் இத நினைக்கிறீங்க? துரு பிடிஞ்ச ஆத்மாக்கள் கூடவே வாழணும்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்க ஆத்மாலையும் துரு பிடிச்சிருக்குது. அத பாபா நினைவுல இருந்துதான் அதை நீக்கணும். அப்படி நீக்கினாதான் ஞானமும் தாரணை ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா, துரு நீக்கணும் அப்படின்னா பாபாவையும் நினைக்கணும், பாபா செய்யக்கூடாதுன்ற விஷயத்த செய்யாமலும் இருக்கணும். அப்பதான் தாரணை ஆகும். கிளீனும் பண்ணிட்டு அழுக்கும் ஏத்திக்கிட்டு இருந்தா, அப்ப எதுக்கு யோகா பண்ணணும்? அழுக்கு ஏத்தாம இருக்கிறதுக்காக தான் யோகா பண்றோம் இல்லையா? சோ பாபா சொன்ன விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணும். பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த பண்ணாம இருக்கணும். எந்த விகாரத்தையும் புத்தினால தொடாம இருக்கணும். அப்பதான் ஆத்மாவில படிஞ்சிருக்கிற துரு நீங்கி ஞானம் தாரணை ஆகும். இப்ப உங்ககிட்ட பாபா பேசிட்டு இருக்கிறாரு, ஏ குழந்தைகளே, அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய படைப்பு. நீங்க ஆத்மான்ற ஸ்வரூபத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள். நீங்க எல்லோரும் இப்ப என்னோட திரும்பி வரணும், அப்பா வீட்டுக்கு வரணும். இப்ப எல்லாருமே தமோ பிரதானம் ஆகிட்டீங்க. ராவண ராஜ்யமா இருக்குது இல்லையா? ராவண ராஜ்யம் எப்பொழுதுல இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, இப்பதான் தெரியுது. எப்பவுமே இப்படிதான் இருக்கும் போல இருக்குது உலகம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. சோ இப்ப என் கூட வரணும், நீங்க சகோதரர்கள். அப்ப பாருங்க, ஆதாம் ஏவாள் இறைவன் படிக்கிறார், அவங்களுக்கு பிறகுற குழந்தைங்க சகோதரர்கள் தானே. அப்புறம் எப்படி இனம் விருத்தியாச்சு? அப்ப ஆதாம் ஏவாள் படைத்து அதுக்கப்புறம் உலகழிவு ஏற்பட்டு அப்புறம் வருது இல்லையா? சோ அந்த விஷயங்கள்லாம் அதுல இல்லாதனால புரியல யாருக்கும். சோ இறைவன் வந்து சகோதரிகளாத்தான் நம்மள படைக்கிறார் சங்கமேகத்துல. ஏன்னா இங்க இருக்கிறதே ராவண ராஜ்யம், எல்லாருமே தம பிரதானம். அதனால இப்ப உங்களுக்கு எந்த உறவும் வேண்டாம், எல்லா உறவும் உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். எல்லா உறவையும் என்னோடு வையுங்க. இந்த ராவண ராஜ்யத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சுகம் இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. சோ அதுதான் சத்தியுகம், திரேதாயுகம். சத்தியுகத்துல 16 தெய்வீக கலைகளும் நிரம்பியவர்களாக அனைவருமே இருந்தாங்க. அப்ப துக்கமே கிடையாது. பிறகுதான் 2 கலை குறைஞ்சிடுது. அப்ப 14 கலைகள் ஆகுது. ஆனா ஒரேடியா 2 கலை டக்குன்னு திடீர்னு காணாம போகாது, கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்ப எந்த கலையுமே இல்ல. அந்த மாதிரி கிரகணம் பிடிச்சிருச்சு இல்ல. நிலவுக்கு தான் இந்த கலைகள் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒரு கலை அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி ஆத்மாவுடைய குணங்கள் ஃபுல்லா குறையும் போது எந்த கலையும் இல்ல. அந்த மாதிரி இந்த மாயையோட கிரகணம் பிடிச்சிருச்சு. தானம் கொடுத்தீங்கன்னா கிரகணம் விட்டு போயிடும். இந்த மாயை உங்களை எப்ப பிடிக்கும்? உடலுன்ற உணர்வு இருந்தா. ஏன்னா உடலுன்ற உணர்வு இருந்தா காமம், கோபம் எல்லாமே வந்துடும். சோ உடல் உணர்வை அப்படியே தியாகம் செஞ்சுங்க. 5 விகாரங்களை தானம் செஞ்சிடுங்க. எந்த பாவமும் செய்யாதீங்க இல்லையா? தானம் செஞ்சுட்டு அவ்வளவுதான், திரும்ப வாங்கிக்க கூடாது அந்த விகாரத்தை.
அது மாதிரி பக்தியில கூட ஏதோ ஒரு சில பொருளை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதை திரும்ப யாருமே எடுக்கக்கூடாது, எடுத்தா அவங்களுடைய தரித்திரம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதை குறிக்குது? உண்மையிலே இந்த 5 விகாரங்களை குறிக்குது. எந்த பாவமும் செய்யாதீங்க, கிரகணம் தானா போயிடும். 5 விகாரங்களை தொட மாட்டேன். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க. காமம் ஸ்லைட்டாவது இருந்துச்சா? பார்வையில, எண்ணத்துல, பேச்சுல, நடத்தையில. கோபம் இருந்துச்சா? பற்று இருந்துச்சா? பேராசை வந்ததா? அகங்காரம் வந்ததா? செக் பண்ணிக்கிட்டே இருங்க. தானம் முழுசா தானம் பண்ணிருக்கிறேன்னு செக் பண்ணுங்க. பாரதவாசிகள் தான் ராவணனை எரிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா ராவணனுடைய ராஜ்யம் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். இருந்தாலும் ராவண ராஜ்யம்னு எதை சொல்றோம், ராமராஜ்யம்னு எதை சொல்றோம்னே அவங்களுக்கு தெரியல. ராமராஜ்யம் வேணும், புது பாரதம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா புது பாரதம் எப்ப ஏற்படும்னு ஒருத்தருக்கு கூட தெரியல. இவங்களா உருவாக்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. அது ஏற்படும் போதுதான் விடியும் இல்லையா? விடியும் போது தானே விடியும். நைட்டே எனக்கு பகல் வேணும் பகல் வேணும்னா நீங்க என்னதான் பகல் வேணும்னாலும் பகல் வந்துடுமா? எல்லாரும் சுடுகாட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியல. ராமராஜ்யம் முடிஞ்சுதான் ராவண ராஜ்யம் வரும், ராவண ராஜ்யம் அழிஞ்சுதான் ராமராஜ்யம் வரும்னு தெரியல. அப்ப பாருங்க, ராமாயணத்திலே காட்டுல போய் ராவணனை வதம் பண்ணிட்ட பிறகுதான் ராஜ்யம் பண்றார். அப்ப ராவணன் அழிந்த பிறகு வர்றதா ராமராஜ்யம். 2 ராஜ்யமும் ஒன்னா இருக்காது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா கேக்குறாங்க, ராமராஜ்யம் வேணும் ராமராஜ்யம் வேணும் இல்லையா? ராவணனை எரிக்கிறாங்க. ஆனா இந்த ராவணன்னா யாருன்னே தெரியல இல்லையா? ராமர் கோயில் கட்டிட்டாலே ராமராஜ்யம் வந்துடாது, ராவணனை எரிக்கணும், அதுதான் மெயின். அது எந்த ராவணன் தெரிஞ்சாதானே எரிப்பாங்க. ராவணன் உருவ பொம்மை எரிச்சிட்டாலே ராவணனை எரிச்ச மாதிரி ஆயிடுமா? ஏன்னா நமக்கு துக்கம் கொடுக்குறவன் ராவணன் இல்லையா? இப்ப குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்யுகம்ங்கிற மரம் பார்வையில வந்துட்டு இருக்குது. யாருக்கும் தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியுது. இங்கே தேவதைகள் யாருமே கிடையாது. அதனால இந்த பாபா சிவபாபா அனைத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தை, இங்க தேவதை கிடையாது, சுகத்தை கொடுக்கக்கூடிய கணவனோ சுகத்தை கொடுக்கக்கூடிய மனைவியோ இங்க கிடைக்க மாட்டா. இங்க இருக்கிறதெல்லாம் அரக்கி, ராவணன், சூர்பனகை. உண்மையான சீதை, லக்ஷ்மி எல்லாம் இனிதான் வரப்போறாங்க. அந்த உலகத்துக்கு நீ போகணும் அப்படின்னு புரிய வைக்கிறார். அதனால இங்க பற்று வளர்க்காத. சுகத்தை கொடுக்கக்கூடிய உறவு அங்க இருக்கும், இங்க துக்கத்தை தான் கொடுக்கும். வேண்டாம். சத்தியுகம்ன்ற மரம் தெரியுதா? மத்தவங்க கண்ணுக்கு தெரியல, உனக்கு தெரியுதுல்ல அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். உங்களுடைய தாயும் தந்தையும் அந்த ஒரு சிவ தந்தை தான் இல்லையா? அந்த நிராகார தந்தை தான் நமக்கு தாயும் தந்தையுமா இருக்காரு. ஸ்தூலத்துல பாத்தீங்கன்னா இந்த மம்மா பாபா தாய் தந்தையா இருக்கிறாங்க. நீங்க தாய் தந்தைன்னு அவரை மகிமை பாடுறீங்க, சத்தியுகத்துல பாட மாட்டீங்க. ஏன்னா அங்க கருணைக்கான விஷயமே கிடையாது. உங்களுக்கு யாரும் கருணை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அங்க. ஏன்னா சுகமா இருப்பீங்க. மற்றவங்க கருணை பட வேண்டிய துக்கம் நிறைந்த நிலைமையே அங்க வராது. உங்களுக்கு துக்கமே வராது. ஆனா அந்த சுகம் நிறைந்த சத்தியுகத்துக்கு போகணும் அப்படின்னா இங்க தாய் தந்தை உடையவரா ஆகி பாபா கொடுக்கிற ஸ்ரீமத் படி நடந்து உங்களை தகுதியுடையவரா ஆக்கிக்கணும்னு பாபா ஞாபகப்படுத்துறாரு. ஏ பாரதவாசிகளே, நீங்க மறந்துட்டீங்க தேவதையா இருந்தீங்கன்றத, எவ்வளவு செல்வந்தர்களா இருந்தீங்கன்றத மறந்துட்டீங்க. ஏன் ராஜராஜ சோழன் ஆட்சியில் அப்படியே செல்வ செழிப்பா இருந்துச்சு, அதுவா நீங்க தான் இருந்தீங்கன்றத மறந்துட்டீங்க. உங்க புகழ் அப்ப ராஜராஜ சோழன் காலத்துல அப்படி இருந்துச்சு, 30
விளைஞ்சது அதெல்லாம் சொல்றாங்க. மழை கரெக்டா பொழிஞ்சது எல்லாமே. அப்ப இப்ப பெய்யலன்னு அர்த்தம் தானே? அப்ப உலகம் கீழான நிலை நோக்கி வந்திருக்குன்னு தானே அர்த்தம்? அப்ப 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு புத்திசாலியா இருந்தீங்க தெரியுமா? இல்லையா? அப்ப உங்களுக்கு யாருக்கும் துக்கம் எதுவுமே கிடையாது. போட்டி பொறாமை, இந்த நாட்டை பிடிக்கிறது எதுவுமே கிடையாது. அதுதான் புத்திசாலித்தனம். ஆனா இப்ப பாருங்க, நாளுக்கு நாள் புத்திசாலியாவா இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கணும், எல்லா நாடும் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்து மனித இனத்தை அழிக்கிற அளவுக்கு முட்டாளாகி இருக்கிறீங்க. எதுவும் புரியாதவராகிட்டீங்க. எல்லாத்தையும் அதனாலே இழந்துட்டீங்க. காரணம் மாயை உங்களை எதுவும் புரியாத முட்டாளாக்கிட்டான். இந்த மாயை ராவணன். அதனால தான் ராவணனை எரிக்கிறீங்க. எதிரியின் கொடும்பாவிய உருவாக்கி எரிக்கிறாங்க இல்லையா? எதிரியோடைய கொடும்பாவியத்தானே எரிப்பாங்க. அமெரிக்கா மக்களுக்கு எதிரா அமெரிக்காவில இருக்கிற ஒரு அரசியல்வாதி ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்தா இந்தியாவில எரிப்பாங்க. அங்கதானே எரிப்பாங்க. சோ அவங்களுடைய எதிரியா அவங்கதான் எரிப்பாங்க. அப்ப ராவணனுடைய எதிரிய நீங்க எரிக்கிறீங்கன்னா அவன் உங்களுடைய எதிரி தானே. வெள்ளையனே வெளியேறுன்ட்டு அப்ப அந்த துணியெல்லாம் எரிச்சாங்களாம். அல்லது அவங்களுடைய உருவபொம்மை கூட எரிச்சிருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா இப்ப எரிப்புமா? அப்போத்தைய எதிரியோடைய உருவபொம்மையை அப்பதான் எரிப்பாங்க. இப்ப எரிக்க மாட்டாங்க. அவன் இல்லாதப்ப எரிக்க மாட்டாங்க. இப்ப அவன் நமக்கு எதிரி கிடையாது, அதனால எரிக்க மாட்டாங்க. ஆனா ராவணனை இப்ப எரிக்கிறீங்களா? அப்ப இப்பவும் அவன் உங்களுக்கு எதிரி தானே. அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கொடுக்கிறார். இருந்தாலும் சூப்பர் பாயிண்ட். இருந்தாலும் இதை நீங்க ஞான சிந்தனை செய்யாத காரணத்தினால உங்களுடைய புத்தி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்குது. அப்படின்னா சொற்பொழிவு நடத்தும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மறந்துடுறீங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? கரெக்ட். ஏன்னா யோசிச்சு பார்த்தோன்னா நானுமே கூட எந்த ஜென்ரல் வீடியோலையும் இந்த பாயிண்ட் சொல்லவே இல்லை. ராவணனை இதனால தானே எரிக்கிறீங்கன்றது. ஆனா முரளி எடுக்கும்போது போதே சொல்றோம். அப்ப அது 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 அந்த சிந்தனையிலே இருக்கணும். அந்த சிந்தனை இல்லைன்னா புத்தி கண்டதை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும். யுக்தியை உருவாக்குங்க. இப்ப நான் இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு டிவி போட்டாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் நிறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாயால தான் நானுமே மாட்டிட்டு இருக்கேன். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? முரளி காதுல கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்க படிக்கிறது கூட கான்சென்ட்ரேஷன் வராது இல்லையா? ஹெட்செட் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்க அவ்வளவு நேரம் அதை கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா நீங்க அவ்வளவு நேரம் இதை கேட்டீங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? யோகா வரல, யோகா செய்ய விடமாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி யுக்தியை உருவாக்குங்க. பாபா முரளியை கேட்டுட்டு யோகா பண்ணலாம். ஆனா அந்த குப்பையை கேட்டுட்டு பண்ண முடியாது இல்லையா? சரி, இப்ப பாபா சொல்றாரு, அப்ப இதே உள்ள போகும்போதுதான் அது கொடுக்கும் அந்த போதையை. பயங்கரமா இருக்கும் இல்ல? இப்ப நிறைய மாத்தாஸ் பிரதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சமைக்கும் போதே இந்த முரளியை காதுல வச்சு கேட்டுக்கிட்டே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ப அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள போக போக அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் உருவாகும். ஸோ நீங்க அந்த மாதிரி விகார குடும்பத்துல இருந்தாலும் விலகி இருக்கிறதுக்கான மிக அற்புதமான ஈஸியான யுக்தி இது. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. சேவைக்கு மட்டும் இல்ல, சுய புருஷார்த்தத்துக்கும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. அதனால்தான் பாபா ஆஹா டெக்னாலஜி அப்படின்னு புகழ்ந்தார் 2 வருஷம் முன்னாடி. இப்ப மதுபன்ல வீண் விஷயங்களே நடக்காது. ஆனா அங்கேயே பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அந்த முரளியோ அல்லது முரளி சம்பந்தப்பட்ட சொற்பொழிவோ தான் ஓடிட்டு இருக்கும். பஸ்ல போனாலும் அதே தான் ஓடும், ரூமுக்கு போனாலும் அதே தான் ஓடிட்டு இருக்கும். அப்ப அதுதான் வீண் விஷயங்கள் வராம வச்சுக்கிறது. நீங்க முழுசா புரிய வைக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஞான சிந்தனை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேலை? பாபா வந்துட்டாருன்ற செய்தியை கொடுக்கறது தானே உங்களுடைய வேலை. ஆனா முழுசா புரிய வைக்கணும். நீங்க பாபா வந்துட்டாருன்னு சொன்னா போதும்ன்றீங்க. அதுல என்ன இருக்குது?
அதுல என்ன இருக்குது? பகவான் வந்து விட்டார் அப்படின்னு ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி நோட்டீஸ் அடிச்சோம்ல இல்லையா? உலகம் ஃபுல்லா பிரம்மகுமாரி சென்டர்ல ஆயிடுச்சோம். ஆனா அதுல இந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. சும்மா 7 நாள் கோர்ஸ் 7 நாள் கோர்ஸ் எப்படி புரியும் டக்குன்னு? இல்லையா? அவங்களுக்குள்ள அந்த ஆர்வத்தை தூண்டணும். அது இல்லவே இல்லை. பகவான் வந்து விட்டார். அதான் பாபா சார் உங்களுக்கு என்ன பகவான் வந்துட்டாருன்னு சொல்லணும்ன்றது மட்டும்தான் உங்க புத்தியில இருக்குது. இதை எப்படி யுக்தியா சொல்லி அவங்க புத்தி பூட்டை திறக்கணும்ன்றது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த மகாபாரத யுத்தம் கண்ணெதிரில இருக்குது. எல்லாருமே திரும்பி போகணும். சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. தேகத்தின் கூடவே தேகத்தின் அனைத்து ஏன்னா இது இது வந்து உண்மையில சூப்பர் இல்லையா? இப்ப அந்த காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி நிறைய இத வந்து பக்தியில அச்சடிச்சு கொடுப்பாங்க. அவங்க அதை அச்சடிச்சு கொடுக்குறாங்க, நம்ம 7 நாள் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டுமே திட்டத்திட்ட ஒரே மாதிரிதான். ரெண்டுமே அவங்களுக்கு புரியாது, எடுத்தோடனே புரியாது. அதுக்கு பதிலாக பாபா கொடுத்த ஞானம் இருக்குப்பாங்க. ராவணனை ஏன் எரிக்கிறாங்கன்னு தலைப்பு வச்சு ஒரு நோட்டீஸ் அடிங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கண்டிப்பா அது படிப்பாங்க. ஏன்னா அது ஒரு கதை மாதிரி வருது, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குதுன்னு படிப்பாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்காரங்க அடிக்கிறாங்கல்ல, அவங்க எப்படியும் குறைதான் சொல்லுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் என்ன குறை சொல்றாங்க அப்படின்னு படிக்கணும்ட்டு படிக்கிறாங்க. அது வேலை செய்யுது. அதனாலதான் உலகம் மோசமாயிருக்குது இல்லையா? எதா இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது இருக்கு. சோ அது மாதிரி நம்ம இதை கொடுக்கணுமே. எல்லோரும் திரும்பி போகணும், ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. தேகத்தின் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்ற. இல்லையா? சோ சேவை செய்யறதுக்கும் இப்ப டைம் கம்மியா இருக்குது, சுய புருஷார்த்தம் செய்யறதுக்கும் டைம் கம்மியா இருக்கு. ஏன்னா மகாபாரத யுத்தம் கண்ணெதிரில இருக்குது. ஒரு வினாடி தான் இல்லையா? அணுகுண்டு போட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லோரும் திரும்பி போகணும், சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. நீங்க இல்லாட்டினாலும் வேற யார் மூலமாவது பாபா பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பாபா ஒரு வினாடி கூட ரெஸ்ட் எடுக்கல. நீங்க சோம்பலா இருக்கலாம், யார் மூலமாவது அதிவேகத்துல சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதனால தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து ஆத்மா ஒளியா இருக்கிற அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். அப்படி ஆத்மாவாகி என்னை நினைவு செய்யுங்க. நான் ஆத்மாவா இருக்கிற, ரெடியா இருக்கிற, ரேஸ்ல இருக்கிற, என்னுடைய டார்கெட் பாபாட்ட போயிட்டு போகணும், அங்க போகணும். கூப்பிட்ட உடனே ஓடி போயிடணும். அப்படி தேகத்தின் அனைத்து சம்மதத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்க. மற்றபடி சூப்பர் இல்லையா? நாம எல்லா சகோதரர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. அது எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க எல்லா மதத்துக்காரங்களும் அடிச்சுக்கிறீங்க, எல்லாரும் சகோதரர்கள் தானேன்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அது எல்லாருமே சொல்றது. அரசியல்வாதியும் அதான் பேசுறாங்க, கம்யூனிஸ்ட்காரங்களும் அதான் பேசுறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நமக்குன்னு ஒரு செய்தி இருக்குது இல்ல? எதனால சகோதரர்கள்? தேகத்தினால பிரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க தேகம் கிடையாது. தேகத்தினால உருவாக்கப்பட்டதுதான் இந்த மதங்கள். நீங்க தேகம் கிடையாது. முந்தைய பிரிவுல இந்துவா இருந்தவன் இப்ப கிறிஸ்டினா போயிருப்பான், முஸ்லிமா போயிருப்பாங்க. சோ அது நீங்க கிடையாது. ஆத்மா, எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே தந்தை, அவரை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாருன்னு சொல்லுங்க. அந்த பாபாவுடைய செய்தியை கொடுக்கறதுக்காகத்தான் நாம சிவ ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கிறோம். பிரம்மகுமாரிகளாகிய நாமத்தான் சிவனுடைய பேர பிள்ளைகள். ஏன்னா தாத்தா சிவ தாத்தா கிட்ட இருந்துதான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குது. மண்மனாபவ
அப்படிங்கிற செய்தியை பாபா நமக்கு கொடுக்கிறாரு. நாம மத்தவங்களுக்கு கொடுக்கணும். மன்மனாபவனா என்ன அர்த்தம்? மனதால என்ன நினைங்க. இந்த யோக அக்னியின் மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகும், அசரீரி ஆகுங்கள். நல்லது. இப்ப பாருங்க, இந்த மன்மனாபவக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா மனதால என்ன நினைங்க. ஆக்சுவலா இது புத்தி யோகம். ஆனா மன்மனாபவக்கு அர்த்தம் மனதால என்ன நினைங்க, இல்லையா? புத்தி தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், மனம் கிடையாது, இல்லையா? உள்ள என்ன எண்ணங்கள் ஆழமா இருக்குதோ அது வெளியே வந்துகிட்டே இருக்கும். சோ மனதுடைய வேலை என்னது? எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்கிறது. புத்தி எதை உள்ள போடுதோ அதுதான் ஆழமா சமஸ்காரம் இருக்கும். அந்த சமஸ்காரத்துல இருந்து தான் எண்ணங்கள் உருவாகிட்டு இருக்குது. இப்ப புத்தியின் மூலமா தான் பாபா உள்ள போடுறீங்க. பாபா கொடுத்த ஞானத்தை உள்ள போடுறீங்க. அந்த ஞானம் உள்ள போட போட பாபா சொல்றாரு, என்ன தெரியுதா, என்னுடைய அன்பு தெரியுதா, நீ எவ்வளவு துக்கத்துல துடிச்சிட்டு இருக்கிற தெரியுதா, நான் உனக்கு எவ்வளவு பெரிய ஆஸ்தி. சோ இது எல்லாம் உள்ள போக 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 ஒரு டைம்ல அது என்ன ஆகும்னா உணர்வுகளாக மாறும். இப்ப ஒருத்தன் துக்கம் கொடுக்கறான்ற எண்ணத்தை உள்ள போட போட ஒரு டைம்ல உணர்வாக மாறுது. அவனை பார்த்தாலே கோபம் வருது. சோ அது உணர்வா மாறுது. அதுதான் அது அது அந்த மாதிரி உணர்வு பூர்வமான எண்ணங்களை உருவாக்குறது தான் மனசுடைய வேலை. சோ அப்ப என்ன ஆகுனா, உள்ள புத்தியினால உள்ள போட 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 அப்பாவை தவிர யாரும் இல்ல இல்லைன்ற எண்ணத்தை பல விதமா பாபா தினம் தினம் முரளியில சொல்றதை கேட்க கேட்க அது உணர்வு பூர்வமா பாபாவை தவிர எதுவுமே பிடிக்காத ஒரு நிலைக்கு வருவீங்க. அதுதான் மன்மனாபவன் நிலை. அப்படி மற்ற எதன் மீது உங்களுக்கு பற்று அற்ற நிலைதான் பாவங்கள் அழிஞ்சதுடைய அடையாளம். சோ அது எப்படி அழிக்கப்படுது? இந்த யோகம்ன்ற நெருப்பின் மூலம், பாபா நினைவுன்ற நெருப்பின் மூலம் அழிக்கிறீங்க. அசரீரியாங்க. பாவம் அழிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? தேக உணர்வே இருக்காது. ஒரு கனவு காணும்போது உங்களுடைய உடலே தெரியாது, இல்லையா? ஒரு சாட்சியா பாக்குற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி பார்ப்போம். அங்க உடல் இருக்காது, பட் உடல் உணர்வு இருக்கும், இல்லையா? அங்க கோபப்படுத்துற மாதிரி இருந்தா கோபமாவீங்க, காமத்தை தோன்ற மாதிரி இருந்தா காமம். சோ அப்ப உடல் உணர்வு இருக்கு, அதுவுமே இல்லாம இருக்கிறதா சரி. அப்படியே கோயில் சிலை மாதிரியே இருக்குது. கோயில் சிலை அப்படியே சிரிச்ச முகத்தோட இருக்குது பாருங்க, சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அது மாதிரி சக்தி மட்டுமே கொடுக்குற அந்த கர்மாதீத நிலையை அடையணும். சோ இறைவன் தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறாரு. அதனால அவரை தவிர எதுவுமே வேண்டாம். இங்க இருக்கிற அனைவருக்குள்ளும் ராவணன் தான் இருக்கிறான். சோ மற்றவரோடு நீங்க உறவுகள் வச்சுக்கிறீங்கன்னா ராவணனோட உறவு வச்சிருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, எதிரியோட உறவு வச்சிருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாபாவுக்கு, தாய் நாட்டுக்கு துரோகம் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. சோ நான் உண்மையான தேசபக்தன்னா, இந்த பாரதம் சொர்க்கமாகணும்னு உண்மையிலே நான் நினைச்சேன்னா எந்த தேகதாரியும் நினைக்காம ஒரு பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். அசரீரி ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா காமம் கோபம் ஒண்ணு பல ரூபத்துல நீங்க ஆத்மா கிடையாது, உடம்பு நம்ப வைக்கும். அதுக்குதான் பாபா சார், நீங்க வெறும் ஆத்மா கிடையாது, கண்டிப்பா நான் ஆத்மா தான் அப்படின்றது உங்களுக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா அவங்களும் ஆத்மா தான், நானும் ஆத்மான்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும்ன்றார். நல்லது. இப்ப கண்டிப்பா ஆத்மானா என்ன அர்த்தம்? பல உடலை எடுத்திருக்கிறேன். இப்ப ஆணா இருந்து பெண்ணின் அழகை பார்த்து மயங்குறேன், ஆனா இதை விட பயங்கரமான அழகான பெண்ணா நானே இருந்திருக்கிறேன். கரெக்ட் தானே? முந்தைய ஜென்மத்துல, அதுக்கு முந்தைய ஜென்மத்துல நம்ம இப்ப இருக்கிறத விட அழகா தான் இருப்போம். அப்ப இப்ப இருக்கிற பெண்கள் அந்த பெண்ணு கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி உடலை நான் எடுத்த ஆத்மா, அது வெறும் நடிப்பு, மயங்க மாட்டேன். ஆத்மா அது மைண்ட்ல அந்த ஞான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த காமத்தை தூண்டக்கூடிய நபர் வரும் பொழுதும் புத்தி உங்களுக்கு இத தெளிவா சிந்திக்க முடிந்தால் புத்தி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். மயங்கிட்டா புத்தி வீக்கா இருக்குதுன்னு அர்த்தம். சோ அதுல எந்த பெருமையும் கிடையாது. நல்லது. அதுக்குதான் அசரீரி ஆகுங்கள், அசரீரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்கன்றாரு. இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுட்டு உங்களை அசரீரி ஆத்மான்னு புரிஞ்சு ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யணும்.
யோகம் ஞானத்தின் தாரணையின் மூலம் ஆத்மாவை தூய்மையாக்கணும். முழுக்க முழுக்க ஞானம் யோகம் ஞானம் யோகம் இதேதான் மைண்ட்ல இருக்கணும். மைண்ட் ஃப்ரீயாவே விடக்கூடாது. யோகம் முடிஞ்சா ஞானம், ஞானம் முடிஞ்சா யோகம், இப்படி இருக்கணும். அப்பதான் ஆத்மா தூய்மை ஆகும் இல்லையா? சோ தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுட்டு அசரீரி ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சோ ஞானத்தையும் ஞான சிந்தனை பண்ணி பண்ணி ஆத்மாவை தூய்மையாக்கிட்டே இருக்கணும். யோகத்துல மூழ்கியும் தூய்மையாயிட்டே இருக்கணும். சோ இந்த ரெண்டுத்துல மூழ்கிதான் சேவை செய்யணும். அப்படி இல்லைன்னா மாயக்கிட்ட மாட்டிக்கும். அது மாதிரி பாபா என்ன ஞானம் கொடுக்குறாரோ அத சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது சிந்தனை பண்ணி பாபாவுடைய செய்தியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். புத்தியை இங்க அங்கன்னு அலப்பாய விடக்கூடாது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அப்ப ஞானத்தை சிந்தனை செய்து அறிமுகம் கொடுக்கணும்ன்ற இல்லையா? நம்ம முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா 7 நாள் கோர்ஸ்னு ஒண்ணு அப்படியே மனப்பாடமா ஒண்ணு வச்சிருப்பாங்க. பக்தியில திருமந்திரம் ஒப்பிக்கிற மாதிரி அப்படியே ஒப்பிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஞானத்தை சிந்தனை செஞ்சு புரிய வைக்கும். அப்படி புரிய வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு டச் ஆகும். புத்தியை அலப்பாய விட்டீங்கன்னா தேவையான நேரத்துல தேவையான செய்தியை சொல்லாமலே விட்டுடுவீங்க. வரதானம், ஈஸ்வரிய மரியாதைகளுடைய உத்தம புருஷர்கள் ஆகி எப்பவுமே பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய முதல் எண்ணில் வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். முதல் எண்ணை பெறுபவரின் அடையாளம் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி அடைபவர், எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அடையாதவர், எப்பவுமே எதிலுமே வெற்றி அடைபவர். போக 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 எப்பயாச்சும் தோல்வி அடையிறாங்க அப்படின்னா அதோடைய காரணம் ஈஸ்வரிய மரியாதைகளை கடைபிடிக்கிறதுல மேலும் கீழும் ஆகுறாங்க. அதனால இந்த சங்கம யுக மரியாதைகளை கடைபிடிக்கும் உத்தம புருஷர்களாக ஆகக்கூடிய யுகம் இந்த சங்கம யுகம், புருஷோத்தம யுகம். இங்க புருஷும் கிடையாது, பெண்மணியும், அது புருஷனா ஆண்கள் அந்த அர்த்தத்துல சொல்றாரு. இங்க நீங்க ஆண்களும் கிடையாது பெண்களும் கிடையாது, உத்தமர்கள். இந்த நினைவுல சதா இருந்தீங்கன்னா பறக்கும் கலையில பறந்துகிட்டே இருக்கலாம், கீழே நின்று விட மாட்டீர்கள். பறக்கும் கலையில இருக்கிறவங்க பிரச்சனைகளை ஒரு வினாடியில கடந்து போயிடுவாங்க. அப்ப முதல் நம்பர்ல வருவாங்க, ஸ்ரீ நாராயணன் ஆவாங்க, கிருஷ்ணரோடவே ஜென்மம் எடுப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் என்னவா இருக்குமா? அவங்க தொடர்றதெல்லாம் வெற்றி. எந்த சேவையை எடுத்தாலும் சுய முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணாலும் வெற்றி அடைஞ்சிருவாங்க டக்குன்னு. எதுலையுமே தோல்வி அடைய மாட்டாங்களாம். ஒருவேளை போக போக தோல்வி அடையறாங்கன்னா அதுக்கு உண்மையிலே காரணம் என்ன? ஈஸ்வரிய மரியாதை கடைபிடிக்கிறதுல அவங்க கொஞ்சம் அலட்சியமா இருந்துடுறாங்க. ஒரு நேரம் கடைபிடிக்கிறாங்க, ஒரு நேரம் உதாசீனப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அதனால்தான் பாபா சொல்றாரு, இந்த சங்கம யுகம் ஈஸ்வரிய மரியாதைகளை கடைபிடிச்சு உத்தம புருஷர்களாக ஆகிற யுகம்.
உத்தம ஆண் உத்தம பெண் இல்ல, உத்தமர்கள். ஆணா இருக்கிறவன் பெண்ணா இருக்கிறவன்லாம் கிடையாது, உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் தான். அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு எப்பவும் இருந்துச்சுன்னா பறந்துகிட்டே இருப்பீங்கன்ற. இல்லையா? சேச்சா பொறுமையெல்லாம் மாத்தாஸ்க்கு தான்ப்பா வரும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. உத்தமர் இல்லையா? பிரம்மாவை அம்மான்னு பாபா சொல்றாரு, அந்த மாதிரி அன்பையும் அவர் காட்டினார் இல்லையா? அப்படி ஆண்கள்னா பொறுமை இல்லாம இருப்பாங்க, அன்பு இல்லாம இருப்பாங்கலாம் கிடையாது. ஆனா உத்தமன், உத்தமமான ஆத்மா அப்படின்னு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? உலக நன்மைக்காகவே நான் ஜென்மம் எடுத்திருக்கிறேன் அப்படின்ற நினைவு இருந்தா பறந்துகிட்டே இருப்பீங்க, கீழே நிக்கவே மாட்டீங்கன்ற. சோ எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வினாடியில கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்லோகன்: ஒரு தந்தையிடம் சிறந்த முறையில தொடர்புல இருந்தீங்கன்னா மற்ற யாருடைய தொடர்புனாலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. செம பாயிண்ட் இல்லையா? இப்போ ஒரு பிரதர் பார்த்தா புது பாபா குழந்தை, அவர் வந்து நாள் ஃபுல்லா யோகத்துல இருங்க பிரதர் அப்படின்னா, சரி யோகம் பண்ணிட்டு இருந்தா ஜாலியா இருந்துச்சு பிரதர். என் தம்பி ஒரு குடும்ப பிரச்சனைய சொல்லி அதுக்கு காரணமே நீதாண்டான்னு சொன்னான், எனக்கு அப்படியே கோபம் வருது, ஆத்திரம் வருது, எல்லாம் வருது. ஏன் வருது? பாபா சொல்றாரு, என்கிட்ட தொடர்பு சரியா இல்லை. சரியா இருந்தா அவங்க சொன்னது உங்க காதுல விழாது. அது சரியா இல்லைன்றது எப்ப சொல்றாரு? நான் அதுக்கப்புறம் யோகா பண்ணாலும் வர மாட்டேன், அதுக்கப்புறம் யோகா பண்ணா வராம இருக்கலாம் அல்லது லேட் ஆகலாம். அந்த டைமே நீங்க பாபாவுடைய நினைவுல இருந்திருக்கணும். அது சொல்லும் பொழுதே அதுல நம்ம புத்தி இருக்கக்கூடாது இல்லையா? அதோடைய சாரம் உங்க காதுல விழும், அது நமக்கு கவலை இல்லை. நீங்க பாபாவுடைய நினைவு, ஒவ்வொருத்தரையும் மாயாவாவே பாருங்க. அது தம்பி ஆகட்டும், தங்கச்சி ஆகட்டும், மனைவி ஆகட்டும், குழந்தையாகட்டும், அப்பா, கணவன், யாரா இருந்தாலும் மாயா. என்ன மாயா? அப்பா கிட்ட இருந்து புத்தியின் நினைவை பிரிக்க வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, மாயா நீ வா, நான் என் அப்பா கிட்ட இருந்து புத்தியை பிரிக்காம இருந்து காட்டுறேன் அப்படின்னு சேலஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஆத்மான்னு பார்த்து இல்லையா, நேற்று பிராக்டிஸா தானே ஆத்மான்னு பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டு பிராக்டிஸ் இல்லையா, ஆத்மான்னு பார்த்து பரமாத்மாவுடைய நினைவுல மூழ்கி இருந்தா சுத்தி நடக்கிற எந்த விஷயமும் உங்க மேல எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்ற. அந்த மாதிரி இருக்கிறவங்கள மாயை கண்ணை இப்படி உயர்த்தி கூட பார்க்க முடியாதுன்னு பாபா சொல்றாரு இல்லையா? சரி, இரவு வகுப்பு. இப்ப மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம் பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 3 உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க. பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்குது, தேவதைகளுக்கு கூட கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு இதோடைய அவசியமும் கிடையாது. இப்பதான் முழு உலகத்தை பற்றிய புரிதலும் உங்களுக்கு இருக்குது. இந்த ஞானம் தேவதைகளுக்கு அவசியம் கிடையாது, நமக்கு ஏன் அவசியம்? ஏன் அவசியம்? ஏன்னா இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டுதான் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தயாராகுறீங்க, சத்தியுகத்துக்கு தயாராகுறீங்க. அதனால இப்பதான் இந்த ஞானத்துடைய அவசியம். துவாபரகத்துல அவசியம் கிடையாது. ஏன்னா கியான நிலையை அடையவே போகுது, கண்டிப்பா அடையவே போகுதுன்னும் பொழுது அது தெரிஞ்சு அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னும் போது அதை தெரிஞ்சு என்ன பண்றது இல்லையா? ஸ்னேகா சிஸ்டர் சொல்லுவாங்க, ஜோசியம் எனக்கு பிடிக்காது, தெரியும் ஆனா பிடிக்காது, ஏன்னா அதுல எதுவுமே மாத்த முடியாது, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு, சோ அங்கேயும் அதோடைய அவசியம் கிடையாது. அதான் பைபிள் படிக்கும்போது நீங்க நாசமா போக போறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க போறீங்கன்னு கடவுள் சொல்ற மாதிரி இருக்கும். கடவுளா அப்படி சொல்லுவார் இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருந்தா அதை ஏன் அவர் காப்பாற்றக்கூடாதுன்ற எண்ணம் தான் அதை படிக்கும்போது வந்தது. சோ இப்பத்தான் தேவை இல்லையா? எப்ப சொர்க்கமாக போகுதோ அப்பதான் இந்த நரகத்துல இருந்து விடுபடுறதுக்கான ஞானம் நமக்கு தேவை. அப்பதான் இறைவன் கொடுக்கிறார் முழு உலகத்தை பற்றி புரிதல். முதல்ல பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி நீங்களும் சூத்ர வர்ணத்தவராதான் இருந்தீங்க. பிறகுதான் ஞானத்தை எடுத்து பிரம்மா குமார் குமாரிகளா ஆகி இந்த ஞானத்தை பாபா கிட்ட இருந்து அடையிறீங்க. இதன் மூலமாக தேவதைகளின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது.
ராஜ வம்சத்தின் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதனால தந்தை அட் அ டைம்ல 3 வம்சத்தை படைக்கிறார். அது என்னது? பிராமண வம்சம், சூரிய வம்சம், சந்திர வம்சம். ராஜ பரம்பரையை ஸ்தாபனை செய்யறார். மற்ற தர்மத்தினர் உடனே தங்களுடைய வம்ச பரம்பரையை ஸ்தாபனை செய்யறதே கிடையாது இல்லையா? வந்தோடனே ராஜ்யமே கிடையாது அவங்களுக்கு. கிறிஸ்து வந்தோடனே கிறிஸ்தவர்கள் ராஜ்யம் செய்யல, கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் ஆன பிறகுதான். ஆனா நம்ம வந்தோடனே ராஜ்யம் செய்வோம். அவங்கள மதஸ்தாபகர்களை குருன்னும் சொல்ல முடியாது இல்லையா? சுகமான வழிக்கு வழிகாட்டுறவங்க தான் குரு. யாருமே சுகத்துக்கு வழிகாட்டல. பாபா தான் சுகத்துக்கான வழிகாட்டி சுகத்தின் தர்மத்தை, தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அந்த தந்தையை நினைவு செய்யறத பற்றிய சிந்தனை உங்க புத்தியில எழுது. பாபாவை நினைவு செய்யறது, அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களை உருவாக்குறது, இதுலயே பிஸியா இருக்கிறீங்க. இருந்தாலும் அப்பப்ப மறந்துடுறீங்க. அதனால நீங்க என்ன வேலை செஞ்சாலும், சரீர நிர்வாகத்துக்காக என்ன வேலை செஞ்சாலும் பாபாவை நினைவு செய்யறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க நிரந்தர ஆரோக்கியமானவரா இருப்பீங்க. ஆத்ம ரீதியான ஆரோக்கியமும் சரி, உடல் ஆரோக்கியமும் சரி இல்லையா? ஆத்மா ஆரோக்கியமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? குஷியா இருக்குதுன்னு அர்த்தம். கவலைப்படுத்தினா ஆரோக்கியம் போயிடுதுன்னு அர்த்தம். அப்ப நினைவு இருந்துகிட்டே இருந்தாதான் குஷி இருக்கும், இல்லாட்டினா கவலை வந்துடும். பாபா ஆத்மாவுக்கு அளவற்ற வருமானம், எதிர்கால வருமானத்தை சேமிக்கிறதுக்காகத்தான் தீவிர முயற்சி செய்ய வைக்கிறார். சோ இதுல என்ன பண்ணணும்? மற்ற அனைத்தையும் மறந்து விட வேண்டி இருக்குது. ஏன்னா தனியா போகணும். அப்பாவை நினைவு செஞ்சு செஞ்சு ஆத்மால சேர்த்துக்கோங்க, புண்ணியத்தை சேர்த்துட்டு தனியா போகணும். அதனால தேக சம்பந்தப்பட்ட அனைத்தையும் மறந்துடுறீங்க. இந்த தேக சம்பந்தப்பட்ட உலகத்தையே மறந்துடுறீங்க. ஏன்னா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் பரந்தாமத்துக்கு. அந்த பயிற்சி சொல்லி கொடுக்கிறார், செய்ய வைக்கிறார். உணவு சாப்பிடும் பொழுது பாபாவை நினைவு செய்ய முடியாதா என்ன? சாப்பிடும்போது அப்பாவை நினைக்கிறது என்ன பெரிய கஷ்டமா? சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் சாப்பிட்றவங்களும் கூட இருக்கிறாங்க இல்லையா? அப்ப எவ்வளவு நேரம் பாபா நினைவு வந்துச்சு? நினைவு செய்ய முடியாதா? டைம் கிடைக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? துணி தைக்கும் போது, துணி துவைக்கும் போது, வீட்டை பெருக்கும் பொழுதெல்லாம் புத்தியின் தொடர்பு பாபாவோட இருக்கட்டும், முடியாதா? அப்ப புத்தி ஃப்ரீயா தானே இருக்குது. சோ பாபாவுடைய நினைவுனால உங்க புத்தியை நிரப்ப நிரப்பதான் ஆத்மாவில இருக்கிற குப்பை நீங்கும். தேவையில்லாத எண்ணங்கள், வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள்ன்ற குப்பையை நீக்கணும் நீங்க. அப்ப நினைவின் மூலமாக எரிக்கணும். அதே மாதிரி பாபாவுடைய சிந்தனை, ஞான சிந்தனை மூலமா நீக்கணும். சரீர நிர்வாகத்துக்காக நீங்க எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க இல்லையா? இங்க கத்துக் கொடுக்கிற விஷயம் ரொம்ப ஈஸி. 84 பிறவி சக்கரம் முடிஞ்சிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ராஜ்யம் அடைய போறீங்க. அதுக்காக ராஜயோகம் கத்துக்கிறீங்க. இங்க உங்களுடைய குணத்தை மாத்தணும், நடத்தைய மாத்தணும். அதுக்காக தான் ராஜயோகம் கத்துக்க வந்திருக்கிறீங்க. அந்த ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கத்தான் நானும் வந்திருக்கிறேன். உலக சரித்திர பூகோளம் வரலாறு திரும்பவும் நடக்குது. முந்தைய கல்பத்துல எப்படி சுகமான சத்தியுகம் வந்ததோ அதே மாதிரி திரும்பவும் வரப்போகுது. மீண்டும் நடக்கும்ன்ற மிகப்பெரிய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். உலகத்துல எங்கேயுமே இந்த ரகசியம் சொல்லப்படல இல்ல. எந்த வேதத்திலும் மீண்டும் கிருஷ்ணர் கிருஷ்ணராவே வருவார், இயேசுவாவே மீண்டும் சிலுவையில அறையப்படுவாருன்னு எங்கேயுமே சொல்லல. அவர் கடைசியில வருவாருன்னு சொல்லியிருக்காங்க தவிர என்ன பண்ணுவாரு?
இங்கத்தான் இறைவன் சொல்றாரு, நடந்ததுதான் நடக்கும், இறுதியில இறைவன் தான் வந்தாரு, இயேசுவ கிருஷ்ணரோ வரல, எல்லாமே நடந்தது, திரும்பவும் நடக்கும்ன்ற மிகப்பெரிய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். இந்த ரகசியத்தை எந்த அளவுக்கு ஆழமா சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகமா இருப்பீங்க. மேலோட்டமா சிந்திச்சீங்கன்னா துக்கம் வந்துடும். ஐயோ, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துக்கம், கணவனை இழந்தேன், குழந்தை இழந்தேன், அப்பா அம்மாவை இழந்தேன், இதை பத்தி சிந்தனை அப்படி யோசிக்க கூடாது. சுகம் வரப்போகுது, பாபா நினைவு வந்த பிறகு, பாபா கிடைச்ச பிறகு நீங்க சுகத்தை அனுபவம் பண்ண போறீங்க பாருங்க, அது வரப்போகுது. இன்னும் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த துர்பாக்கிய சம்பவங்களே கூட நல்லதுதான். இல்லாட்டினா பாபா கிடைச்சிருக்க மாட்டார், நீங்க பாபாவை இந்த அளவுக்கு பிடிச்சும் இருக்க மாட்டீங்க. ஒன்றே கடவுள், ஒரே மதம் இல்லையா, ஒன்றே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படின்லாம் பாடுறாங்க, சொல்றாங்க. ஆனா உண்மையான அமைதி, சுகம் சத்தியுகத்துலதான் இருக்கும். அதுதான் பிளவுபடாத ராஜ்யம், அமைதியான ராஜ்யம். பிளவுபடுதல் என்றால் அது அசுர ராவணனுடைய ராஜ்யம். சோ இங்கதான் பிரிக்கிறாங்க, எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகமும் லட்சுமி நாராயணன் ஆட்சியில இருக்குது. ஆனா இங்க பிரிஞ்சு ஒன் நாடு, என் நாடு, என்ன மாநிலம், என் டிஸ்ட்ரிக்ட், அப்படி பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதான் ராவணனுடைய வழி, பிரிச்சாள்றதுதான் ராவணனுடைய வழி. சோ பிரிவற்ற ராஜ்யத்தை செய்தவர்கள் சத்தியுக தேவதைகள், பிரிச்சு பிரிச்சு துக்கமான ராஜ்யத்தை செய்யறவங்க அசுரர்கள், கலியுக அசுரர்கள். ஆனா இந்த பாரதத்துலதான் அசுர ராஜ்யமும் இருக்குது, தேவதைகளுடைய ராஜ்யமும் இருக்குது. இந்த விளையாட்டே பாரதத்துலதான் உருவாகுது. பாரதத்துல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. மீண்டும் தந்தை வந்து அந்த தூய்மையான இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை செய்யறாரு. இப்ப எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க, கணவன் மனைவிக்கு இடையில கூட காமமே கொஞ்சம் கூட இல்லாம இருந்தாங்கன்னு போது எப்படி இருக்கும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது இல்லையா. அதனாலதானே இந்த காமத்துல திருப்திப்படுத்த முடியலனாலே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அதுக்கு காரணம் என்ன? அப்ப அதுக்காகவே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சொத்து இல்லைன்னா டைவர்ஸ். சோ இந்த மாதிரிலாம் இங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா அப்ப எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த தூய்மையான இல்லற மார்க்கத்தை பாபா உருவாக்குறார். அது இருந்துச்சு, மீண்டும் உருவாக்குறார். ஏன்னா நாமத்தான் தேவதை. அப்ப நீங்க நம்மளால தூய்மையா ஆக முடியுமா? அதெல்லாம் முடியுமா? நீதான்ப்பா தேவதையா இருந்த, ஏற்கனவே தூய்மையா இருந்து தேவதை ஆகி இருக்கிறியே. அதுக்குதான் மீண்டும் நடக்கும்ன்ற ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். நீ இருந்த, புதுசா எதுவுமே பண்ணல, ஏற்கனவே இருந்ததைத்தான் பண்ண போறோம். ஏற்கனவே மாயையை வென்று இருக்கிற நாம தான் தேவதையா இருந்தோம், பிறகு கலைகள் குறைஞ்சிடுச்சு. நாமே சூத்ர வம்சத்துல வந்திருக்கிறோம். உங்களை எப்படி டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட் கேட்பாங்களோ அந்த மாதிரி பாபா நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த கலைகளை ஏத்திக்கோங்க, என்னை நினைவு செஞ்சு ஏத்துங்க, ஞானத்தை சிந்தனை செய்யுங்க அப்படின்ட்டு. நல்ல மாணவர்கள்னா முழு கவனம் கொடுப்பாங்க, ஒரு பாயிண்ட கூட தவற விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படிப்பையும் நீங்க ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணக்கூடாது, நிரந்தரமா இதை படிக்கணும் இல்லையா. கடைசி சுவாசம் இருக்கிற வரைக்கும் முரளி நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இந்த இறை தந்தையின் பல்கலைக்கழகத்துல வருகை தவறாமல் இருக்கணும். பாபா மிக மிக ஆழமான ரகசியங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. நல்லது. நள்ளிரவு வாழ்த்து. ஆன்மீக குழந்தைகளுக்கு வணக்கம். இப்ப பல்கலைக்கழகம் இல்லையா, இப்ப யூனிவர்சிட்டியில வாட்ச்மேன் இருக்கிறாரு. இப்ப வாட்ச்மேன் போய் படிக்க மாட்டார்.
அந்த மாதிரி வாட்ச்மேனா இருக்கக்கூடாது இல்லையா? பல்கலைக்கழகம்னாலே படிப்பு சொல்லி கொடுக்குற இடம். நாம மாணவர்கள் இல்லையா? சென்டருக்கு நான் டெய்லியும் போறேன், எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்க முரளி எடுப்பாங்களா இல்லையா? அப்ப முரளி எடுக்கிற டைம் போகணும், அதுதான் மெயின். முரளி அட்டன் பண்றீங்களா? ஸ்கூல் போறது எதுக்கு? படிக்கிறதுக்கு. முரளியே கேட்கல. முரளி சரி, அப்ப அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால முரளி அன்னைக்கு படிக்க முடியல, வேற ஏதோ ஒண்ணு படிக்கிறாங்க அல்லது சீக்கிரமா முடிக்கிறாங்க அப்படின்னா அதோட நீங்க விட்டீங்கன்னா ஃபெயில் ஆன, ஆப்சென்ட் ஆன கணக்கு தான். நீங்க தனியா போய் முரளியை படிக்கணும், நிரந்தரமா படிக்கணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை படிச்சா பிரஜையா தான் ஆக முடியும்னு பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால ஆப்சென்ட் ஆகக்கூடாது. ஒரு நாள் கூட முரளியை மிஸ் பண்ண கூடாது. எங்க இருந்தாலும், சென்டருக்கே வர முடியாத இடமா இருந்தாலும் முரளி இருக்குது எல்லா இடத்துலயும். ஸோ முரளியை படிங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாபா. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு? பாபா சொல்றாரு, இது துக்கம் நிறைந்த உலகம் குழந்தை. துக்கம் நிறைந்த உலகத்துல ஏன் உன்னுடைய புத்தி அலையுது? இந்த புத்திய துக்கம் நிறைந்த உலகத்துல இருந்து நீக்கு. புது உலகத்தையே நினைவு செஞ்சுட்டாரு. எப்படி புது வீடு அப்பா கட்டுனாங்கன்னா புத்தி புது வீட்டு பக்கம் தான் குழந்தைங்களுக்கு போகும். அந்த மாதிரி குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி புது வீடான சொர்க்கத்தின் பக்கம் போகணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அடுத்தது பாபா என்ன சொல்றாரு? கிருஷ்ணபுரிக்கு போகணுமா? எதுக்கு போகணும் அப்படின்னு புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்றாருல. கிருஷ்ணபுரிக்கு போகணுமா அல்லது கம்சபுரிக்கு போகணுமா? கிருஷ்ணபுரினா வெறும் சுகமோ சுகம் இருக்கும், அதையும் புரிய வைக்கணும். கிருஷ்ணபுரினா எதுன்னே தெரியாது அவங்களுக்கு இல்லையா? சோ அதை புரிய வச்சு கேளுங்க. எது உங்களுக்கு வேணும், எதுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஆசை, அப்படி போகணும் என்ன பண்ணும்? கண்டிப்பா விகாரத்தை விடணும் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு பாபா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் அப்படின்னு மட்டும் நீங்க சொன்னா போதாது இல்லையா? நீங்க எல்லாம் நிராகார ஆத்மாக்கள், ஒரு தந்தையுடைய குழந்தைங்க, அதனால சகோதரர்கள் அப்படின்னு நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. பரமாத்மா சிவபாபாவின் மகா வாக்கியங்கள். பாபா இன்னைக்கு முரளியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மிகவும் அழுக்கான உலகம். இந்த அழுக்கான உலகத்திலிருந்து புத்தி யோகத்தை விலக்கி நாம் அனைத்து விகாரங்களையும் விட்டுட்டு மற்றவங்களையும் தூய்மையாக்குற வேலைய செய்யணும். அப்பதான் நாம சத்யுகத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்யறோம்னு அர்த்தம்னு பாபா சொல்றாங்க. 21 பிறவிகளுக்கு நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக சுயம் தந்தையே நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்காங்க. இறைவனின் படைப்பாகிய மனிதர்களால நமக்கு சுகத்தோட ஆஸ்தியை கொடுக்க முடியாது. படைப்பவராகிய தந்தையால தான் நமக்கு சுகம், சாந்தி, செல்வத்தை கொடுக்க முடியும். பக்தர்கள் பகவானை நினைவு செஞ்சு ஏதாவது பலனை எதிர்பார்த்துதான் அவங்க நினைவு செய்யறாங்க. கண்டிப்பா பகவான் சுகத்தை கொடுப்பவராக மட்டும்தான் இருப்பாங்க, துக்கத்தை கொடுப்பவரா இருக்க மாட்டாங்க. நான் என்ன துக்கம் கொடுப்பதற்காகவா இந்த உலகத்தை படைக்கிறேன்னு பாபா கேக்குறாங்க. ஆனாலும் டிராமா படி இந்த உலகம் சுகம் மற்றும் துக்கம் நிறைந்ததான் உருவாக்கப்பட்டிருக்குது. எப்ப புதிய உலகம், புதிய படைப்பு ஏற்படுதோ அப்ப இந்த உலகத்துல சுகம் இருக்கும்னு பாபா மிக இனிமையா நமக்கு புரிய வைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, கலியுகத்துல ஒரு ராஜா கூட இல்லாமல் எல்லோரும் ஏழையாகி விட்ட போது ஒரேடியாக சத்யுகத்தில் தேவி தேவதைகள் ராஜ்யம் எங்கிருந்து வந்தது? இந்த உலகம் எப்படி மாறுதுன்னு யாருமே புரிஞ்சு கொள்றதே இல்லை.
அனைவருடைய புத்தியும் கெட்டு போய் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. சுகத்தையும் துக்கத்தையும் கொடுப்பவர் நான் தானே என் மேல பழிய போட்டுறாங்கன்னு பாபா சொல்றாங்க. பாபா நமக்கு அருமையா புரிய வைக்கிறாங்க. பாபா நமக்கு ஸ்லோகங்களை பாடுங்கலாம் சொல்றதெல்லாம் கிடையாது, அது பக்தி மார்க்கம். பாபா நமக்கு சகஜ ராஜயோகத்தை தான் கத்து கொடுக்குறாங்க. பாபா நமக்கு பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க, அதுல நம்ம தூய்மையாக்கக்கூடிய ஸ்ரீமத்தை சொல்லி கொடுக்கறாங்க. இப்ப இருக்கிற ஸ்கூல்ல படிப்புக்கு பதிலா பாடல் கவிதைன்னு சொல்லி கொடுக்கறாங்களா என்னன்னு கேக்குறாங்க. பாடல் கவிதைன்னு சொல்லி கொடுக்கறதுல படிப்பு தானே சொல்லி கொடுக்கறாங்க. அதே மாதிரி நமக்கும் பாபா சகஜராஜ யோகங்கிற படிப்பை தான் சொல்லி கொடுக்கறாங்க. நம்ம எல்லோருமே பாபாவை மறந்து விட்டோம். இப்படி மறப்பது கூட டிராமாவுல பதிவாயிருக்குது. நாம் தந்தையை நிராகாரமானவர்னு ஏற்றுக்கொள்றோம், அவருடைய குழந்தையாகிய நாமும் நிராகாரமானவங்க தான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இந்த உலகம் 3 விதமா இருக்கு. ஒண்ணு சாகார உலகம், 2வது ஆகார உலகம், 3வது நிராகார உலகம். பாபா இருப்பது 3வது மாடியில் உள்ள நிராகார உலகத்துலதான். நிராகார ஆத்மாவியாகிய நாமும் அங்கதான் வசித்தோம்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, 5000 வருடத்திற்கு முன்பும் இந்த மகாபாரத போர் நடந்தது, நீங்க எல்லாம் மறந்து விட்டீங்களான்னு நம்மளை கேக்குறாங்க. பாபா ஒவ்வொரு கல்பத்திலையும் அசுர உலகத்திற்கும் தெய்வீக உலகத்திற்கும் இடைப்பட்ட சங்கம யுகத்துலதான் நமக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறாங்க. பாபா சொல்றாங்க, கல்பத்திற்கு முன்னாடியும் சொர்க்கவாசல் திறந்தது, அதில் தேவி தேவதைகள் தவிர அனைவரும் செல்லல, மத்தவங்க சாந்தி தாமத்திலே இருந்துட்டாங்க. நம்ம அனைவரும் ராவணன் பிடியில சிக்கி கோபம் காமம் பற்றுங்கிற அழுக்கான விகாரத்துல சிக்கி அசுர குணமுடையவர்களா இருக்கிறோம். பாபா தான் நம்மிடம் இருக்கும் துருவெல்லாம் நீக்கி இந்த பழைய உலகத்தில் இருந்து துண்டித்து புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. லௌகீக தந்தை வீடு கட்டுனா பிள்ளைங்க சொல்லுவாங்களாம், இப்படி கட்டுங்கப்பா அப்படி கட்டுங்கன்னு சொல்லி ஐடியா கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வீடு கட்டுறாங்க. அப்ப நாமும் புது வீடு உருவாக நம்முடைய பங்கு செய்யணும்னு பாபா சொல்றாங்க. தேவதைகளாக இருந்த நாம் எவ்வளவு செல்வந்தர்களாக புத்திசாலியாக இருந்தோம், அனைத்தையும் நாம் மறந்துட்டு மாயை ராவணன் பிடியில சிக்கிட்டோம். அதனாலதான் ராவண கொடும்பாவியை நாம இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்ற கருத்துக்களை நாம் ஞான சிந்தனை செய்யணும்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம புத்தி அலையிறத தடுக்க முடியும். தேகத்தோட தேகத்தின் சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்துட்டு பாபா ஒருத்தவங்கள மட்டுமே நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. யோக அக்னியின் மூலம் பாவங்கள் விநாசம் ஆகும்னு பாபா சொல்றாங்க. நல்லது. வரதானம். பாபா இன்னைக்கு வரதானத்துல என்ன சொல்றாங்கன்னா, முதல் எண்ணெய் பெறுபவருடைய அடையாளம் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடைபவரா இருப்பாங்களாம். தோல்வி என்பதே அவங்களுக்கு இருக்காது. எதிலையும் வெற்றி பெறவங்க போக போக தோல்வியை அடைவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறதுல மேலும் கீழும் ஆகுறதுனாலதான் தோல்வி அடைய வேண்டி இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. இந்த சங்கம யுகம் மரியாதைகளை கடைபிடித்து உத்தமர்களாக ஆகக்கூடிய யுகம். இதுல ஆண் பெண் என்ற நினைவுலாம் இல்லாம ஆத்ம உணர்வுல பறக்கும் கலையில பறந்து கொண்டே இருந்தோம்னா பிரச்சனைகளை ஒரு நொடியில கடந்து விடலாம்னு பாபா சொல்லியிருக்காங்க. ஸ்லோகன்: ஒரு தந்தையிடம் சிறந்த முறையில் தொடர்பில் இருந்தீர்களானால் மற்ற யாருடைய தொடர்பாலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி.